நான் பேசுறது உங்களுக்கு அற்புதமாக கேட்கிறது, அப்படித்தானே? சரி. செல்வ சீமான்களை விட்டு குழந்தைகளையே கொஞ்சி கொஞ்சி பழக்கப்பட்டு போன சமுதாயத்தில் செல்வ சீமான்களை விட்டு குழந்தைகளையே கொஞ்சி கொஞ்சி பழக்கப்பட்டு போன சமுதாயத்தில் அக்ரகாரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த நேத்ரா கழுதை குட்டிக்கு பேச முத்தம் கேக்குதா? கொடுத்து கனகலிங்கம் என்ற அறிஞர் சிறுவனுக்கு பூணூல் போட்டு மகிழ்ந்து பார்த்து அடுத்த வேளை உணவுக்கே அல்லல் படக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் உண்ண வைத்திருந்த அரிசியை எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் சிட்டுக்குருவிகளுக்கு தன்னுடைய பட்டு கரங்களால் அள்ளி தெளித்து உணவளித்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று காணமீட்டி பாடிய ஞான கவிஞன், தமிழ் வானக்கவிஞன், எட்டயபுரத்து சிங்க கவிஞன் பாரதியினுடைய திருவடிகளை பணிந்து முத்து கருத்தெடுத்து முத்தமிழில் தோய்த்தெடுத்து சத்தான கருத்துக்களை முத்தாக தந்து வரும் வித்தான தமிழுக்கு என் முத்தான வணக்கத்தை சொல்லி அற்புதமான இந்த இளையவழி வகுப்பு மூலமாக தமிழை நல்லதொரு நிலையிலே கற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுக்கும், அத்துணை பேரும் ஏன் தெரியுமா சொன்னேன்? உலகமே இங்க உட்கார்ந்து இருக்கு. உலக நாடுகள் உட்கார்ந்து இருக்குது, தமிழ்நாடு உட்கார்ந்து இருக்குது, ஆந்திரா உட்கார்ந்து இருக்குது, கர்நாடகா உட்கார்ந்து இருக்குது, பெங்களூர் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. இது பாரபட்சம் இல்லாமல் தமிழை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும், கற்று தீர வேண்டும், தமிழுக்கு ஒரு சரியான ஒரு எல்லையை கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்க நிலையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தை வளைத்து கைகளாக்கி நாதமாக்கி கீதமாக்கி கருவாக்கி உருவாக்கி தருகின்றேன். அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன தெரியல. இந்த நாள் புதன்கிழமை நான் சென்னையில இருந்தேன். ஒரு ஆட்டோக்காரர் இருக்காருல, தானியங்கி ஓட்டக்கூடியவர், அவர்கிட்ட உயிரெழுத்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? தெரியாதுன்ட்டு. சரி பரவாயில்ல, மெய்யெழுத்து சொல்லுங்க அப்படின்னு. அடுத்து அவர் என்ன சொன்னாரு? உயிரெழுத்தே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி மெய்யெழுத்து தெரியும் அப்படி என்கிட்ட கேட்டாரு. சரி இப்ப ஆனாவன சொல்லுங்க அப்படின்னு. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவுண்டர். இல்லங்க, ஆனாவனான்னு சொல்லும் போது அழகா ஆனால இருந்து அவனா வரை சொல்லிட்டீங்க, உயிரெழுத்து சொன்னே கேட்டேன் நீ தெரியல. ஆமா, எனக்கு உயிரெழுத்துல என்னன்னு தெரியாது, ஆனாவனான்னு சொல்லுங்க நான் சொல்றேன். அதே மாதிரி இக்குங்கிச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆஹ் சூப்பரா தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. அருமையாக ஒரு ஆட்டோ ஓட்டுநர், தானியங்கி ஓட்டுநர் என்ன செஞ்சாரு? மெய்யெழுத்தை வரிசையா சொல்லிட்டாரு. இப்ப இக்குங்கிச்சு சொன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனாவனா சொல்லுங்க சொன்னா சொல்லிட்டீங்க. ஆனாவில இருந்து அவனா வரைக்கும் என்ன எழுத்து நமக்கு தெரியல, இக்குல இருந்து இன்னு வரைக்கும் என்ன எழுத்து நமக்கு தெரியல, க உ என்ன எழுத்து கேட்டா தெரியல. ஆ சொல்றேன், ஆவண்ணா சொல்லிடுறோம். இப்ப இது என்ன எழுத்துன்னு கேட்டா, ஒருத்தன் சொன்னா மெய் எழுத்துன்னு சொன்னேன், ஒருத்தன் சொன்னா உயிர் எழுத்துன்னு சொன்னேன். இது மெய்யெழுத்தும் இல்லை உயிரெழுத்தும் இல்லை சொல்வதற்கு ஒரு வகுப்பு. ஏனென்றால் அடிப்படையில எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனீங்க இல்ல, பள்ளிக்கூடத்துல பாடம்லாம் படிச்சீங்க இல்ல. இங்க பாருங்க, பள்ளிக்கூடத்துல படிப்பு என்பது வேறு, இந்த இலக்கணத்துல இந்த இணையவழி மூலமாக நீங்க படிக்கக்கூடிய படிப்பு என்பது வேறு. பள்ளிக்கூடங்கள்ல தேர்வு அடிப்படையில நடத்துனாங்க, அதை ஒத்துக்கிறீங்கல்ல? மதிப்பெண் வாங்கணும், மதிப்பெண் வாங்கணும், மார்க் எடுக்கணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், மாநிலத்திலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான சுமைகளை கொடுத்து 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 நம்மளை என்ன செஞ்சிருக்காங்க?
ஆரம்ப காலகட்டங்கள்ல பள்ளிக்கூடங்கள் இப்பயும் அது நடக்குது. பள்ளிக்கூடங்கள்ல ரிசல்ட் வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழை என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு தேர்வு அடிப்படை நோக்கத்திலே நடத்திட்டு போயிருக்காங்க. அது உண்மைதானே? 35 மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது செஞ்சிருவாங்க. அது மாதிரி 100 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு எந்த பாடுபடுத்தணும் பண்ணிடுவாங்க. ஆனா எடுத்துருவாங்க. 100 மார்க் எடுத்திருக்கிறார்கள். ஆஹ் நிறைய எல்லா பாடத்திலையும் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். நம்ம தமிழகத்திலேயே நல்லா கேட்டுக்கோங்க, தமிழகத்திலேயே முதலிடம் வந்த ஒரு பெண்ணிடம் ஒரு பேட்டி கேட்கிறாங்க, நீ எப்படிமா படிச்சுன்னு கேட்கிறாங்க. சொல்ல தெரியல, சத்தியமா சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியலனா, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு, மாநில அளவுல முதலிடத்துல பெற்ற பெண்ணு என்ன செய்யல, அந்த மேனோக்கான பார்வையில இலக்கிய சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஈடுபடல. பாட சம்பந்தமாவே போயிடுச்சு, படிப்பு சம்பந்தமாவே போயிடுச்சு. படிப்பு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். எழுதும் போது பிழைகள் விடுது சார். சார் எந்த இடத்துல அந்த இன்னும் 3 சொல்லி இன்னும் வரும் தெரியல, எந்த இடத்துல 2 சொல்லி இன்னும் வரும் தெரியல. இந்த குண்டு இல்லு போடுவாங்க இல்ல, அந்த குண்டு இல்லு, அந்த இல்லு எங்க போடும் தெரியல சார். அதானே உண்மை. அப்ப அதற்கான அடிப்படை நோக்கத்தை நம்ம என்ன செய்யல, பள்ளிக்கூடங்கள்ல படிக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நான் அறிவாளிலாம் கிடையாது. நீங்க கிளாஸுக்கு வந்திருக்கீல்ல, வந்திருக்கீல்ல, நான் உங்களை சோதிக்கலாம் மாட்டேன். இங்க இந்த வகுப்புல தேர்வுலாம் நடக்காது. வீட்டு பாடம்லாம் கொடுக்க மாட்டேன். வீட்டு பாடம் கொடுக்க மாட்டேன். தாருக்கு போடு, இதுதான் என்னுடைய இடம். இது இல்லாட்டி இன்னொரு போடு, வெள்ளை போடு, வெள்ளை பலகை ஒண்ணு இருக்குது, ஒண்ணு கரும்பலகை ஒண்ணு இருக்கிறது. இந்த 2 பலகை தான் எனக்கு. நீங்க ஒரு பெரிய நோட்டு ஒண்ணு வாங்கிக்கிறீங்க, ஒரு பேனா ஒண்ணு வச்சுக்கிறீங்க, அதுதான் மெட்டீரியல் அனுப்புவீங்களா? மெட்டீரியல் நான் தொடுறதே இல்லை. ஒரு டாபிக்கை தொட்டோம்னா அந்த டாபிக் அது போயிட்டே இருக்கும். போர்டு மூலமா போயிட்டு இருக்கும். போர்டுல எழுதிடுவோம். நீ எழுதுறத எழுதிடும், காப்பி பண்ணிக்கிட்டே வரும், எழுதிக்கிட்டே வரும். திட்டேன்னு ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நடத்த போறேன், தெரியாததை நடத்த போவது கிடையாது. நீங்க பள்ளிக்கூடங்களை படிச்சதை இங்க பாருங்க தூண்டி விட போறேன், அவ்வளவுதான். நீங்க நீங்களாம் புலமை பெற்றவர்கள், ஏதோ ஒரு சம்திங்ல உள்ள கிடக்குறீங்க, அவ்வளவுதான். அதை தட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த 8:30 மணியை வச்சிருக்கிறேன். நான் பகல்ல வச்சிருக்கலாம், முடியாது. ஏன் காலையில 6 மணிக்கு வச்சிருக்கலாம், முடியாது. இப்ப 8:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் வேலைக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு 8:15 மணிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்திருப்பீங்கல்ல, எல்லாரும் வந்திருப்பீங்க. எல்லாரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கத்துலதான், அந்த நோக்கத்துலதான் இந்த 8:30 மணி அப்படிங்கிற பொருட்டை நான் வச்சிருக்கிறேன். முழுக்க முழுக்க இலக்கணமா தான் இருக்கும். புரியுற மாதிரி இருக்கு. என்னை எல்லாரும் பார்த்திருக்கீங்கல்ல, தலையாட்டுங்க, நீங்க குரல்லாம் சொல்ல வேண்டாம், இப்படி ஆட்டுங்க, தலையாட்டுங்க. நான் உங்களை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தனியாலாம் பேசல, சோத்தை பார்த்தாலும் பேசல, உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நிதிமாறன் ஐயாலாம் உட்கார்ந்துருக்காங்க, தங்கப்பாண்டியன் ஐயா உட்கார்ந்துருக்காங்க, கணேசன் ஐயா உட்கார்ந்துருக்காங்க, திலகவதி மேடம் வந்திருக்காங்க, மைக்கேல் ஐயா உட்கார்ந்துருக்காங்க, அது பார்த்தசாரதி ஐயா, சிவகங்கை ஐயா உட்கார்ந்துருக்காங்க, கிரிஜா மேடம் உட்கார்ந்துருக்காங்க, ஜோதிஜா பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க, அவர் நல்ல கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அடுத்து ராஜேஷ்குமார் ஐயா, செல்வராஜன் ஐயா, ஜியோமி, நம்ம நம்ம ஆளு யாரு, கோபாலகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்காரு. ஆமா ஆமா, மஞ்சு இருக்காங்க, சக்திவேல் இருக்காங்க, மார்க்கெட் சர்க்குலா இருக்காங்க, ரோஹிணி ராகினி மேடம் இருக்காங்க, மதன்குமார், பிரபாகரன், ஆனந்தன் மணி, நவரசி. நவரசில இப்போதே ஜாயின் பண்ணலாம், இப்போதே வந்தா நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு ஒரு சாயந்தரமாத்தே வந்தாங்க. ஆனந்தமணி, கோவிந்தராசன், வினோத் கண்ணா, ராஜேஸ்வரி மேடம், வைத்தீஸ்வரன், நிறைய அப்படியே கவி, பிரேம்குமார், அடுத்து
வீடியோல வந்தவங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, வீடியோல வந்தவங்க மட்டும் ஒரு உட்கார்ந்துருக்காங்க. அருமையா இருக்கு. மைக் ஆஃப் பண்ணி மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்கம்மா. மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி சரி சரிம்மா, கோச்சுக்கிறாது. சரி ஜென்ரலா சரிம்மா, சரி பேசிக்கிறாரு. சரிம்மா, கோவப்படாது கோவப்படாது. சரி சரி, கோவம் வேண்டாம், விடு பாத்துக்கலாம். சரி, அப்ப இவ்வளவு பேர் என்ன செய்றீங்க? வகுப்பறையில இருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இதுல 15 வயசுல இருந்து ருத்ரா சார் யாரு கவனிக்க அவங்க? சார் ஓகேங்க சார், நான் பாத்துறேங்க சார். பாத்து. இப்ப பாத்தீங்கன்னா 15 வயசுல இருந்து 80 வயசு 85 வயசு வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அதிகப்படியான வயது உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வெறி உங்களுக்கு வந்துருச்சு, நல்லா தெரியும். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வைத்தீஸ்வரன் ஐயா இருக்காங்க. வைத்தீஸ்வரன் ஐயாட்ட ஒரு இலக்கணத்தை சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு? டேய், அந்த ஐயா சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி 10 வாட்டி சொல்லுவார்ல. அந்த 10 பேருக்கு போகும், அப்படியே 20 பேர் போகும், 30 பேர் போகும், அப்படியே 50 பேர் 100 பேர் போயிட்டு தமிழகம் முழுவதும் சென்று விட்டால் தமிழகத்தில் கடையில் இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் தமிழில் தான் இருக்கும். தமிழில் இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலதான் இந்த இணையவழி வகுப்பை நான் நடத்துகின்றேன். நான் உங்கள்ட்ட 500 ரூபாய் வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா? ஒருத்தன் அழகா கேட்டாருன்னு. என்ன கேட்டாரு? ஏய், என்ன சம்பாதிக்கிறதுக்காக வாங்குறியா அப்படின்னு கேட்டாரு. இதுவும் வியாபாரம் பண்ணிட்டியா, நீனு வியாபாரம் பண்றியாலாம் கேட்டாரு. ஐயா, நான் நீ உங்கள்கிட்ட வாங்குற காசு எனக்கு இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறேன். தானங்களுக்கு போயிடும், ஆதரவற்ற முதியோருக்கு போயிடும். ஏன்னா நான் நல்லா சம்பாதிக்கிறேனே. ஏங்க, எனக்கே மாசம் 1,500,000 ரூபாய் சம்பளம். நான் அரசு பள்ளி ஆசிரியருங்க. நான் வாங்குற காசை வச்சுக்கிட்டா போறேன். யார் யார் வரீங்களா தானம் பண்ணி. இப்ப கூட என்ன தெரியுமா நடந்துச்சு? இப்ப நடந்துச்சு 8:15 மணிக்கு நல்லா கவனிக்கிறீங்க. 8:15 மணிக்கு அப்பதான் எல்லாரும் வர்றாங்க எல்லாரும். நான் ஒரு பைசா வாங்க லிங்க் அனுப்பிச்சுட்டேன். எல்லாரும் லிங்க் அனுப்பிச்சுங்க. லிங்க், அதாவது என்னுடைய பணம் கட்டாமல் எத்தனை பேர் வந்திருக்காங்க இதுல, நான் லிங்க் அனுப்பிச்சிட்டேன். இது பணம் பெற்று நடத்துவதற்காக. ஏன் வாங்குறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் 500 ரூபாய் பணம் வாங்குறேன் அப்படின்னா, 5000 வாங்கல, வெறும் 500 ரூபாய். அதை 4 கிளாஸுக்கு ட்ரேட் பண்ணல, 125 ரூபா வரும். 4 வாரம், மாசத்துக்கு 4 நாள், மாசத்துக்கு 4 வாரம் நடக்கும். 4 வாரத்துல 1.5 மணி நேரம் நடக்கும், மொத்தம் 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரத்துக்கு நான் எவ்வளவு வாங்குறேன்? 500 ரூபா வாங்குறேன். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 1.5 மணி நேரத்துக்கு எவ்வளவு வருமா? ஒரு 125 ரூபாங்க. இப்ப நீங்க கிளாஸ் தந்திருக்கல, 8 to 10, 125 ரூபா நீங்க கொடுத்துருக்கேன்னு. ஏன் 125 ரூபா கூட நான் வாங்கக்கூடாது? அதை என்ன செய்யறேன்? வியாபாரம் பண்றான்னு சொல்லி என்ன சொல்றாங்க. நான் வியாபாரத்துக்கு அப்படிலாம் பொது வழியில இறங்கிருக்கே மாட்டேனே. என்ன எக்கேட்டு போட நான் போயிருப்பேன். எந்த பிள்ளைகளையும் திருத்தணுங்கிறது அவசியம்லாம் கிடையாது. எப்படியோ போட்டும் போயிருக்கலாம். அதனால நீங்க அற்புதமா வந்திருக்கீங்க. என்ன நடந்தாலும் நீங்க என்கிட்ட பேசணும். நான் தான் முழு பொறுப்பு. நான் நான் மட்டும்தான் நடத்துறேன். வேற யாரும் கிடையாது, பக்கத்துல யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. நான் மட்டும் ஆப்ரேட் பண்றதுல எல்லாமே நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன ஒரு ஐயம் இருந்தாலும் என்கிட்ட நீங்க மனசார கேட்கலாம். நான் மைக்கெல்லாம் ஆன் பண்ண சொல்லிடுவேன். மைக்கை நீ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறணும். மைக்கு நீ என்ன கேட்குறீங்களோ அதை மட்டும் ஆன் பண்ணி கேட்கு, அவ்வளவுதான். நீ கேட்டு முடிச்ச உடனே பதில் சொல்ல முடிச்சப்போ டக்கு நீங்க ஆஃப் பண்ணிக்கணும் மைக்கை. ஏன்னா 100 பேருக்கு மேல வரீங்கன்னா என் காது போயிருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு வகுப்பை நான் எடுத்திருக்கிறேன். வருகின்ற வாரம் முழுவதும் உங்களுக்கு சிலபஸ் படி போகும். உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன, உயிர்மெய் எழுத்துனா என்ன, ஆயுத எழுத்துனா என்ன. ஆயுத எழுத்துனா என்ன தெரியுமா? ஆயுத எழுத்துனா என்ன, உயிரெழுத்துன்னு ஏன் சொல்றோம், மெய்யெழுத்துன்னு ஏன் சொல்றோம், சார்பு எழுத்துக்கள் ஏன் சொல்றோம். சார்பு எழுத்துக்கள் 10 சொல்றாங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரல்படை, ஒற்றலபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகாரக்குறுக்கும், அவுகாரக்குறுக்கும், மகரக்குறுக்கும், ஆயுதக்குறுக்கும். இதையெல்லாம் விட்டு விட்டா நடத்துவேன். அப்படி வருங்க, அவசரப்பட மாட்டேன், மெதுவா நடத்துவேன். ஆனாவில இருந்து ஆரம்பிப்பேன்.
எத்தனை பேர் ஆளாவது தெரியாம இருக்காங்க தெரியாது. சார் எனக்கு வாசிச்சிருங்க சார், எழுத வராது சார். இப்ப பாருங்களேன், அது எப்படி நீங்க எழுதுவீங்க அப்படின்னா, எழுதும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிழைகள் வரும். எழுதும் போது என்ன பிழைகள் வரும் அப்படின்னா, இப்ப நல்வரவு அப்படின்னு எழுதுறீங்க, நல் வரவுன்னு எழுதுறீங்க. நல் வரவுன்னு எழுதும் போது இந்த இல்லு இருக்கு, இந்த ரா இருக்கு, இதுல ஒரு குழப்பம் வரும். இந்த இல்லு போட்டா சரியா வருமா, நல் வரவு இந்த ரா போட்டா சரியா வருமா? அப்ப நல் வரவு அப்படிங்கிறது இந்த இப்ப இதே போட்டு அப்படி சரியா வருமா? எள் போட்டு வா போட்டு இந்த ரா போட்டு போட்டா சரியா வருமா? அப்ப நல்வரவு, நல்வரவு, நல்வரவு உச்சரிப்பு. அப்ப இந்த நல்வரவு என்று சொல்லக்கூடிய சொல்லானது, இந்த நல் என்பது நன்மையை விளைவிக்கக்கூடியது, நன்மை. இந்த நல் அப்படிங்கிறது இரவு, நள்ளிரவு அப்படிங்கிற பொருளை கூடிய நள்ளிரவு, இரவுங்கிற பொருளை வரக்கூடியது. இந்த நள் அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல, இந்த செய்திகள்ல நீ என்ன செய்யணும், இதனுடைய வித்தியாசங்களை தெரிஞ்சு கொள்ளணும். இதுக்காக வந்திருக்கீங்க. இந்த மாதிரியான வித்தியாசங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்ப ந வேறுபாடு, ந வேறுபாடு, ர ர வேறுபாடு, ல ல ல. பாத்தீங்களா? இதுதாங்க இந்த 1 2 3 4 5 6 7 எழுத்து இருக்கு பாத்தீங்களா? இந்த 7 எழுத்துக்களை எங்கெங்க எப்படி எப்படி சொன்னா எப்படி எப்படி எழுத்துக்களை நம்ம அழகா சொல்லலாம் அப்படிங்கிறத அழகா சொல்லி கொடுத்துருக்கு. அதனால உங்களுக்கு எந்த விதமான தமிழ்ல கஷ்டங்களே வராது. எழுதுகின்ற போது பிழை இல்லாம எழுத போறீங்க. எழுதும் போது பிழையே வராது. அந்த அளவு சொல்லி கொடுத்துரும். எந்த எழுத்து வந்தா எந்த எழுத்து வரும். இப்ப மண் அப்படின்னு இருக்கு. இந்த மண் அப்படிங்கிறது, இந்த மண் என்ன வித்தியாசம்? இந்த மண் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய மண். இந்த மண் இதைத்தான் சொல்லிக் கொடுப்பேன், இதைத்தாங்க சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த 3 சொல்லி இன்னும் தெரியும், இந்த 2 சொல்லி தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, இதை நம்ம சொல்லிக் கொடுக்கல, இதை நம்ம படிக்கல. ஏன்னா இந்த மண் அப்படிங்கிறது நிலை பெற்ற அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நிலை பெற்ற அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இந்த மண்ணுங்கிறது நம்முடைய பூமியை குறிக்கக்கூடியது. இந்த நிலை பெற்ற அப்படிங்கிறது இந்த மண் 2 சொல்லி என்ன குறிக்கக்கூடியது. அப்ப இத 2 சொல்லி இதுன்னு சொல்லக்கூடாது, 3 சொல்லி இதுன்னு சொல்லக்கூடாது, இது சின்னரான்னு சொல்லக்கூடாது, இது பெரியரான்னு சொல்லக்கூடாது. இது 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 வந்து என்ன சொல்லுவீங்க? லாக். இந்த லாக் ஏதோ அழகா சொல்லுவீங்களே, லட்டுக்கு வர லாவான்னு கேட்பீங்க. லட்டுக்கு வர லாவா அப்படி கேட்பீங்க. இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர லாவா அப்படி கேட்பீங்க. ஐயா இது இந்த வாழைப்பழத்துக்கு வருமே அந்த லாவா. அப்படித்தானே இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதான உண்மையும் கூட. அப்படிலாம் கேட்கலாமா? அதுக்கென்று ஒரு பேர் இருக்குல்ல. என்னுடைய பேர் கதிரவன் சொல்லும் போது உங்களுடைய பேர், உங்களுக்கு பேர் வைக்கின்ற பொழுது இதற்கென்று ஒரு பெயர் வைக்கிறது. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். மே மாசம் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இந்த கிளாஸ். சத்தியமா சொல்லிடுறா, ஒரே சத்தியம் படிச்சு சொல்லிடுறவா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிளாஸ் நட. புரிஞ்சுக்கிறீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கிளாஸ் நட. மே மாசம் வரைக்கும் நடத்திருவீங்க சார். சிலபஸ் முடிக்கலைன்னா சிலபஸ் எல்லாம் முடிக்க முடியாது. உங்களாலேயோ என்னாலேயோ தமிழை அளவிட முடியாது. சும்மா போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். சும்மா போட்டுக்கிறேன். இந்த இந்த 8 மாசம், மே மாசம் வரைக்கும் ஒரு 5-6 தலைப்புல போட்டுக்கிறோம்டா அப்படி போட்டு வச்சிருக்கேன். அது நிரந்தரம் கிடையாது. அதையும் தாண்டி புனிதமானது சொல்லுவான் இல்ல, அதையும் தாண்டி இந்த வகுப்பு செல்லும். ஏன்னா இது உங்களாலே என்னாலேயோ தமிழை அளவிடுவதற்கு எந்த கருவியையும் எவனு கண்டுபிடிக்கல. தொட்டா 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 அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதற்கென்று ஒரு கால எல்லையை நிர்ணயிக்க முடியவில்லை, அளவிட முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில
இந்த மாதிரியான எழுத்துக்கள் வருகின்ற பொழுது இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இருப்பீங்கல்ல. இவருங்க தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி என் கூட பயணம் பண்ணிக்கிட்டே வாங்க சார். மாசம் மாசம் காசு கட்ட முடியாது, கட்ட வேண்டாம் வாங்க. ஐயா வாங்க ஐயா, இருந்தா இங்க இருக்க. காசு இல்லையா, சரி வாங்க. காசு இருக்கா தாங்க, அவ்வளவுதான். காசு இருந்தாலும் வாங்க, இல்லைனாலும் வாங்க. நான் நிக்கிறேன் இல்ல, 1.5 மணி நேரம் நிப்பேன், உட்கார மாட்டேன். நீங்க உட்கார்ந்து ஜாலியா காப்பி எல்லாம் குடிச்சுட்டு நடத்துறா அவனே, நீ நடத்துறா. நீங்க இங்க ஜாலியா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நான் ஒவ்வொரு நிமிடமும் பல விஷயங்களை யோசித்து யோசித்து என்னோட மண்டை அப்படியே முடிய போடுது. அதனாலதான் யோசிச்சு யோசிச்சு இப்படி இருந்தா எப்படி இருக்கும், முடிய போச்சு பாருங்க. அப்ப முடி சார்ந்த மலரும் முடி பிடிசாம்பல் ஆவார், அது வேற கணக்கு. அப்ப யோசிக்க யோசிக்க என்ன ஆகும், நம்மளோட சிந்தனைகள் பலவிதமா பெருக ஆரம்பிக்கும். அப்ப அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இருந்து உங்களுக்கு பாடத்திட்டப்படி இந்த 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 பாடம் இன்னைக்கு நடக்கும். நீங்க சிலபஸ் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவீங்க, பிடிஎஃப் அனுப்பிச்சுடுவீங்க. படுவாய்ப்ப என்ன பண்ணி விட்டேன், நான் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன், டைப் பண்ண கொடுத்துட்டேங்க. மனுஷன் டைப் பண்ணிட்டு போட வாக்குற போதும் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. எல்லாம் லேப்டாப் பூரா எல்லாம் என்னடா கேட்டா கரண்ட் கட்டு சார் அப்படின்ட்டேன். அப்புறம் போய் தேடி பார்த்தா அப்புறம் ஆளை காணா. இந்த நாளைக்கு தான் அவன்கிட்ட போய் அந்த பிடிஎஃப் கேட்டு வாங்கணும். அதனால இன்னைக்கு கொடுக்கலாம் இந்த பிடிஎஃப் நான் நாளைக்கு இது ரெடி ஆகும் போல இருக்கு. ஆனா சரியான பிடிஎஃப்ங்க அது, சரியான சிலபஸ் போட்டிருக்கேன். யாரும் சொல்லி தரவில்லை, யாரும் சொல்லி தர முடியாது. தமிழ்நாட்டிலே நான் ஓப்பனா சொல்லவா, நான் தான் நிக்கிறேன் உங்களுக்கு முன்னால. எல்லாரும் இப்படி தள்ளிட்டு போவாங்க பாத்திருக்கியா, போர்டு ஸ்மார்ட் போர்டு போட்டு நடத்துவாங்க. இதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஸ்மார்ட் போர்ட்லாம் பயன்படுத்த மாட்டேன். அது இப்படி தள்ளிக்கிட்டா போகும். இங்க கவனிக்கோ, இங்க கவனிக்கோ, இங்க கவனிக்கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஒவ்வொரு எழுத்தையும் எழுதி போடுவேன். ஏன் தெரியுமா எழுதி போடுறேன், நீங்க சினிமா பாக்குறீங்கல்ல, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப படம் வந்துச்சு, என்ன படம் வந்துச்சு, விஜய் படம் வந்துச்சா, கோட்டு கோட்டு படம் வந்துச்சா, அதை நீங்க பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க விஜய் சினிமாவை, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. விஜயினுடைய ஆக்டிவேஷனை வந்து நீங்க என்ன செய்றீங்க, வீட்டு அப்படி திரையில அப்படி சீட்ல உட்காந்து அப்படி பார்க்கும் போது என்ன ஆகும், பதியுதுல மனசுக்குள்ள, பதிதா இல்லையா? விஜய் இப்படித்தான் இருப்பாரு, அழகா இருப்பாரு, அம்சமா இருப்பாரு, நல்லா டான்ஸ் பண்ணுவாரு, நல்லா நடனம் ஆடுவாரு, நல்லா பாட்டு எல்லாம் பாடுவாரு. அப்பயும் ஒரு கற்பனைக்கு நீங்க என்ன செய்றீங்க, அந்த கோட் படத்தை பார்த்து வந்துடுறீங்களா? அதே மாதிரிதான் இப்ப நான் போடு வெளியே போட்டு இப்ப பாருங்களேன். இப்ப நல்வரவு என்பது என்னவென்றால், நல்வரவு அப்படிலாம் நடத்தல. நல்வரவு என்பது எவர், நல்வரவுனா இப்படி இருக்கணும், இந்த எள்ளு வரணும் சொல்றேன் பாத்தீங்களா? இதுதான் இங்க நடக்கும். மத்த இதெல்லாம் தள்ளிட்டு போறதுக்கெல்லாம் வேலை இல்லை. பல சென்டர்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு எழுத்து ஓடிடும், இந்த எழுத்து ஓட எழுச்சுவாங்க, எப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒவ்வொரு எழுத்துக்களையும் எழுதி எழுதி எழுதியே உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைப்பேன். பல பாடல்லாம் கொடுப்பேன், பல விதியெல்லாம் சொல்லுவேன். நன்னூர்ல ஒரு விதி சொல்லுவேன், தொல்காப்பியத்துல ஒரு விதி சொல்லுவேன். சார் விதியெல்லாம் என்ன சார் அப்படிலாம் கேட்காதீங்க, அதுக்கு வரையறுத்திருப்பாங்க. இப்ப வாழை கூட்டல் பழம், வாயை முடங்குங்க, மைக்கெல்லாம் ஆன் பண்ண வேண்டாம், வாயை முடங்கி சொல்லுங்க, நான் வீடியோல பார்த்துட்டு இருக்கேன். வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம் இப்போ வருதா? ஆஹ் ஏன் சார் இப்போ வருது, இதத்தான் நடத்த போறோம். இங்க பாருங்க, ஏன் எதுக்கு எப்படி, சயின்ஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்ல இருக்கு. சயின்ஸ்லதான் ஏன் எதுக்கு எப்படி வச்சு கேளு. இந்த ஆவி எப்படி, நீராவி எப்படி வந்துச்சு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி வந்துச்சு, இங்க தமிழ்ல ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி இங்க இருக்குது. ஏன் எதற்கு என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு விட்டீர்கள் என்றால் தமிழ்ல உங்களுக்கு ஒரு புலமை ஏற்பட்டுவிடும். அந்த புலமையை அறிந்து கொள்வதற்காகத்தான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் இருகரம் கூப்பி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகுப்பு முழுக்க முழுக்க இலக்கண வகுப்பாக இருக்கும். இலக்கியம் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கியம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வந்து சில பேர் கேட்டாங்க, சார் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதுறேன், குரூப் எழுதுறேன், அது நடத்துவீங்களா?
சாமி நடத்துவோம்யா. ஆனா அதுல என்ன இருக்கு தெரியுமா? நான் தேர்வுக்காக நடத்த மாட்டேன். அதோட அவ சேர்ந்து போறோம். இப்ப வயங்கொலி பிழைகள் அப்படின்னு இருக்கும், வயங்கொலி சொற்கள் அப்படின்னு இருக்கும், அகர வரிசை சொற்கள் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நடத்துவோம். அதெல்லாம் டிஎன்பிசில வரும். இப்ப டிஎன்பிசி படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனையோ போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர். இங்க இருங்க, நம்முடைய வகுப்புல விஞ்ஞானி ஒருத்தர் இருக்காருங்க. விஞ்ஞானி, அறிவியல் விஞ்ஞானி ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு தேவையா தமிழ் படிக்கணும்? அவரோ விஞ்ஞானி விட்டு போக வேண்டியான்னு. அவர் எங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு? ஒரு ஆர்வம், ஆர்வத்தை கிளப்பி விட்டோம். நான் கிளப்பி விட்டேன். அந்த ஆர்வத்தினுடைய அடிப்படையில பருப்பு டாக்டர் உள்ள இருக்காங்க, வக்கீல் உள்ள இருக்கு. இங்க பாருங்க, தலைமைச் செயலர் இருக்குல்ல, அங்க யாரோ ஒருத்தர் உள்ள இருக்காரு. கலெக்டர் இருக்காரு, கலெக்டர், கலெக்டர் பிஏ ஒருத்தர் உள்ள உட்காந்துருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் தேவைப்படுது. இப்ப அழிந்து கொண்டு செல்கிறது தமிழ். நான் என்னால ஒரு ஆளை நிமித்த முடியாது. அதுக்காக கிளாஸ் ஒரு 1.5 மணி நேரம் என் கூட ஜாலியா இருக்கும். யார் என்னென்னமோ படம் பாக்குறீங்க, என்னென்னமோ யூடியூப்ல எல்லாம் என்னென்னமோ பொறுத்து பாக்குறீங்க. ஒரு 1.5 மணி நேரம் எனக்காக வர்றீங்க இல்ல? தமிழுக்கு எனக்காக இல்ல, சத்தியமா தமிழுக்காக வர்றீங்க. அதுல உங்களை ஏமாத்திடக்கூடாது. உங்களுக்கு வந்து நான் பாரபட்சமா எதுவும் நடந்துடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே நீதி, நியாயம், நேர்மை என்ற அடிப்படையில தான் இந்த வகுப்பை நான் கொண்டு செல்லலாம்னு ஆசைப்படுறேன். இந்த வகுப்பை சிறப்பான முறையில கொண்டு செல்வதற்கு உங்களுடைய உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வேணும். இப்ப ஒரு விஷயம் சொல்லிடுவா. உங்களை 2022 இருந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மாசம் ஆர்வத்துல பார்த்தெல்லாம் கும்பு கும்பு கும்புன்னு வந்துட்டாங்க. 220 பேர். மாசம் 220 பேரா? 2ஆம் மாசம் 150 பேரா? 3ஆவது மாசம் 100 பேரா? 4ஆவது மாசம் 50 பேரா? 5ஆவது மாசம் 20 பேருங்க. 6ஆவது மாசம் 10 பேருங்க. 7ஆவது மாசம் 5 பேரு. 8ஆவது மாசம் 3 பேரை வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு தெரியுமா? நான் மட்டும்தான் வந்து போய்கிட்டு இருந்தேன். மொத்த எல்லாம் அங்கேயும் பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகிய கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்ற மாதிரி கிளாஸ்ல வந்தாங்க. மாசம் இறைஞ்சாங்க. இல்ல ஆர்வம், ஆர்வத்துல வர்றதுதான். அடுத்த மாசம் ஆட ஓடா இந்த ஆளை போட்டு கருத்து எடுத்துக்கிட்டு இருக்காடா, இவன் டப்ப என்னத்தாடா போடுச்சு, எமக்கு தெரியாதே சொல்லி தர போறேன். ஹம்? அப்படிங்கிற ஒரு நினைப்பு என்ன ஆகும், காலப்போக்குல உருவாகும். ஏன்னா மனசு அப்படிப்பட்டதானே. நம்ம இதை புலவரும் சொல்லிட்டோம், இதுக்கு மேல நடாது, இதுக்கு மேல எதுக்கா படிக்க, அப்படிங்கிற ஒரு தன்மை இங்க உருவாயிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, மாதத்துல வந்து இப்ப 107 பேர் வந்திருக்கீங்க. நீ உடனே கணக்கு பண்ணிருப்பீங்க. 170 இன்ட்டு 500 கணக்கு பண்றா. ஒரு 50 ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம். 2 லட்சம் ஆத்தாடி, இப்ப பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. ஆத்தை, அடேங்க அப்பா, கணக்கு பண்ணிருப்பீங்க. கணக்கு பண்ணுவீங்க, பண்ணணும், பண்ணணும். நானா தான் அடுத்த பண்ணுவேன். இந்த வார்த்தையான் பாடுறா, 100 × 5 எவ்வளவு ஆச்சுங்க? 50,000. 75, 175. அப்ப கணக்கு, அடேங்க அப்பா, என்ன சம்பாதிக்கிறான் மனுஷன். ஏய், வளைய கில்லாட்ட அந்த வாத்தியா தமிழ் படிச்சுட்டு இப்படி சம்பாதிக்கிறான் பாடுறா. சத்தியமா சொல்லிடவா, இந்த பைசா எனக்கு இல்லை. அப்படியே போ. யார் யாரெல்லாம் கை நீட்டுறாங்களோ அள்ளி இறைச்சிடும். யார் யாரெல்லாம் அனாதை இல்லங்கள் இருக்கிறதோ போயிடும். நான் வச்சு என்ன காண போறேன்? எனக்கு இதுக்கு காசு. யாரும் ஒயிட் போர்டு யூஸ் பண்றீங்களோ, டே ராஜா, டே ராஜா, ஒயிட் போர்டை ஆஃப் பண்ணுங்கப்பா. அதே பக்கத்துல ஏதாவது இடத்தையாவது டச் பண்ணி விட்டுறது, ஒயிட் போர்டை காமிச்சுடுறது. அதனால நான் என்ன சொல்றேன், நான் நீங்க கொடுக்கக்கூடிய 500 ரூபாய் பணம் வந்து சத்தியமாக எனக்கு சேராது. இருந்தாலும் அதெல்லாம் உங்களை ஓப்பனா பேசிடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்க உடனே கனெக்ட் பண்ணி எல்லாம் பார்க்காதீங்க. அது வந்து இறை கொடையில போயிடும். ஏதாச்சும் ஒரு தன்மையில, ஒரு தானத்துல, ஒரு
ஏதோ ஒரு விஷயத்துல போய் அதுல வந்து மனதார கொடுங்க, அவ்வளவுதான். மனதார கொடுங்க, அதை வாங்கிக்கிருவோம். அது வாங்கினாலும் எனக்கு அது பயன்படாது, மற்ற யாருக்காவது அந்த இது போயிடும். போய்கிட்டே இருக்கும். அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். நம்ம வந்து அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல விளம்பரம்லாம் கிடையாது. எடுங்க போட்டோ எடுங்க, செல்ஃபி செல்ஃபி எடுங்க, போட்டோ எடுங்க, இந்த கொடுக்குறேன், அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. அதனால நம்ம தானம் பண்றது, தர்மம் பண்றது, டொனேஷன் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே மறைவாத்தையும் போய்கிட்டு இருக்குது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் கரெக்டா பேசுறேன். நான் சரியாக இருந்தா தானே நீங்க எல்லாம் சரியா இருப்பீங்க. அதுக்காகத்தான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். நீங்க நீங்க ஆல்ரெடி நல்ல நிலையில இருக்கீங்க. இருந்தாலும் யாராவது இல்லைன்னு கேட்டாங்கன்னா, இங்க வருங்க, சத்தியமா சொல்றேன், கொடுத்துருங்க. இப்ப ஒரு 10 ரூபா வச்சிருக்கீல, ஒரு 10 ரூபா வச்சிருக்கீல, வெறும் 10 ரூபா இருக்கா? ஒரு 5 ரூபாய்க்கு கல்கோனா மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. 5 ரூபாய்க்கு எதையாவது கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. அது 5 ரூபா இருக்குல்ல, 5 ரூபா, அது யாருக்கா கொடுங்களே. இவருங்க, நான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு டீ சாப்பிட போவேன், தேநீர் இருந்த போவேன் கடைக்கு. என்னை சுத்தி ஒரு 4 நாய் நிக்கும். என்ன செய்யுது? ச்சே, ச்சே, பா, ச்சே. அந்த டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படி அப்படி ஒரு வாழை ஒரு டச் பண்ணிட்டு போகும், பார்த்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா டச் பண்ணுது? டே, என்கிட்ட வாங்கி கூடா சாப்பிடுறதுக்கு சொல்லுதுங்க அது. நம்ம உடனே செய்யணும், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி போட்டு, இங்க பாருங்க, நீ அப்படி செஞ்சாதே வாழ முடியும். அப்படி செஞ்சாதே நீங்க வாழ முடியும். கல்கோனா மிட்டாயை ஞாபகப்படுத்தி விட்டாரு, ஒரு மெசேஜ் கொடுங்க. ஏங்க அப்படிலாம் இவருங்க ஆரம்பிச்சு கலைக்கிறவங்கள. பள்ளிக்கூட, ஆமா பள்ளிக்கூடங்கள்ல நான் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள நுழையும் போது ஒரு 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 பாட்டியம்மா என்ன பண்ணும், ஒரு கடை மாதிரி வச்சிருக்கோம், சின்ன கிடையாது. அதுல பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இந்த கல்கோனா மிட்டாய் வச்சிருக்கோம், ஆரஞ்சு மிட்டாய் வச்சிருக்கோம். அது கல்கோனா மிட்டாய் தூக்கி வாயில போட்டு இப்படி இப்படி இருக்கு வாய், இப்படி குதப்பிக்கிறது. நாங்க என்ன செய்வோம், அதை குதப்பிக்கிட்டே இது செய்யறது போறது. இன்னொரு மிட்டாய் செய்வாங்க, அது கமர்கட்டு, கமர்கட்டு, கம்மர்கட்டுன்னு சொல்றது. இந்த கமர்கட்டெல்லாம் நான் சாப்பிட்டிருக்கேன், நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. என்னை என்னுடைய வயது 52, என்னுடைய வயது 52. என்னுடைய சக தோழர்கள் இருப்பாங்கல்ல, எல்லாம் இருப்பீங்க, 52 வயது சக தோழர்கள்லாம் இருப்பீங்க. அவர்கள் கண்டிப்பாக அந்த கமர்கட்டு, ஆரஞ்சு மிட்டாயி, கல்கோனா மிட்டாயி, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருப்போம். அப்ப அந்த கல்கோனா மிட்டாயை வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது அந்த 5 ரூபாய் பணத்தை எடுத்து ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டே வச்சிருக்கல, சூப்பர். அது மாதிரி தேநீர் சாப்பிடும் போது ஒரு உயிரினங்கள் ஏதாவது நின்றுச்சுன்னா, ஒரு மாடே நிக்க வச்சுக்கங்களேன், மாடு, இங்க பாருங்க, மாடு நின்றுச்சுன்னா சத்தியமா சொல்லுவேன், ஒரு பிஸ்கட்டை வாங்கி, 5 ரூபாய் பிஸ்கட் வாங்க, அதை வாய்க்கிட்ட கொண்டு போகும், பிச்சு பிரிச்சா பிஸ்கட்டை ஊட்டுங்களேன் மாட்டுக்கு, மாட்டுக்கு ஊட்டுங்களேன். என்ன அர்த்தம்? கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரோட்ல போறீங்க, இவ்வளவு பெரிய கல்லு கிடக்கு, கல்லை எடுத்து ஓரத்துல போட்டு எதன் அர்த்தம்? கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முள்ளு கிடக்குது, முள்ளை எடுத்து ஓரத்துல போடுறீங்க, கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதாங்க சமூக கடமை, இதே சமுதாய கடமை. நீங்க இதை படிக்கிறதுக்குல வேற எங்கெல்லாம் போகலாம் வேண்டாம். எங்க பள்ளிக்கூடத்துல எங்க பள்ளிக்கூடத்துல 4:30 மணி பெல் அடிச்சிருவாங்க. 4:30 மணி பெல் அடிச்சிருவாங்க. பெல் அடிச்சு முடிச்ச உடனே தண்ணி பாட்டில் இவ்வளவு வச்சிருப்பேன். தண்ணி பாட்டில் இருக்குல்ல, தண்ணி பாட்டில் கொஞ்சம் போல தண்ணியை வச்சிருப்பாங்க, பசங்க வச்சிருப்பாங்க. நான் என்னவா சொல்லுவேன், டேய், தண்ணி பாட்டில் கொஞ்சம் போல இருக்குல்ல, அந்த இதை என்ன செய்யறேன், என்னடா செய்வேன் அப்படின்னு. என்ன செய்வேன், வீட்டுக்கு கொண்டு போவேன் அப்படிவேன். வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம், நீ போற வழியில ஏதாச்சும் ஒரு செடி இருக்கு பாத்தியா, அந்த செடியில நீ ஊத்துறாம, செடியில ஊத்துறாம போனா அப்பதான் யோசிப்பேன், ஆமா செடியில ஊத்துற செடி வளரும்ல, ஆமா இது சமூக தொண்டு.
பாகிஸ்தான் மலை பாகிஸ்தான் மலை நோக்கி நின்று கொண்டு பனிமலையில் கடுமலை வெயிலில் வீரத்தோடு நோக்கி வரும் குண்டுகளை தகர்த்தெறிந்து நெருங்கி வரும் பயிர்களை எதிர்த்து நின்று தாக்கி வந்த வீரர்களை எதிர்த்து நின்று. நீங்க பாகிஸ்தான் மலையில் நோக்கி போய் துப்பாக்கி தூக்குறதே நாட்டுப்பற்று கிடையாது. கொஞ்சம் போல தண்ணி இருந்தாலும் அதை ஒரு செடி கட்டாந்தரைக்கு ஊத்தாம ஒரு செடிக்கு ஊத்திட்டியானா அதுதாங்க நாட்டுப்பற்று. அதனால இந்த உலகத்துல எந்த உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த உயிர்களுக்கு தன்னால் முடிந்த ஒரு உதவியை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானி. வேற யாரும் கிடையாது. அதனால இன்றையிலிருந்து முடிவெடு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை பெருக்குவதற்கு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க பெருக்குவதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாய்க்கு ஒரு 10 ரூபா பிஸ்கட் போட்டா நாளைக்கு நமக்கு 10 ரூபா கொடுக்கும் நாய்க்கு நினைக்க நினைக்க மாட்டோம்ல. அம்மா ஒருத்தர் ஐயா எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுன்னு ஒருத்தர் கேட்டாருன்னா டக்குன்னு யோசிக்க கூடாது. பட்டங்க வா 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 சாப் சொல்லியிருக்கேங்க. நீ அவன் இருப்பா என்னப்பா அப்படி யோசிச்சுனா போச்சு. இந்த மனசு டபாக்கு சொல்லியிருக்கேன் கொடுக்காத, இவன் நல்லவன் கிடையாது கெட்டவன் மனசு சொல்லும். எப்படி பெரிய மனசுங்க அது. மனசு உடனே சொல்லும் செய்யாரா சொல்லும். மனசுக்கே தெரியாம டபக்கு டபக்குன்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? அதாவது கர்ணன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரா. கர்ணன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரா. ஒரு வயதான ஒருத்தர் வந்தாரு. தானம் கேட்கறதுக்கா வந்தாரா. வந்த உடனே கர்ணன் என்ன செஞ்சாரா, தங்க கிண்ணத்துல எண்ணெய் போட்டு எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தாரா. குளிச்சுக்கிட்டு அது இடது பக்கத்துல இருந்து எண்ணெய் தானே எடுப்பாங்க. இடது பக்கம் இருந்திருக்கு. இடது பக்கம் இருந்த உடனே அப்ப கண்ணா எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய சொல்லி அந்த முதியவர் கேட்டாரா. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரா, அந்த கிண்ணத்தை எடுத்து தங்க கிண்ணத்தை இடது கையால எடுத்து அப்படியே கொடுத்தாரா. கொடுத்த உடனே அந்த முதியவர் கேட்டாரா, ஏப்பா எப்பயும் வலது கையால கொடுத்து நீ பழக்கப்படுவேன், வலது கையாலத்தான் குடைய வழங்குவேன், இப்ப என்னப்பா நீ இடது கையால கொடுத்து இந்த குடைத்திறனத்தை அசிங்கப்படுத்திட்டியேன்னு கேட்ட உடனே அதுக்கு சொன்னாராம் கர்ணன், பாரு நான் உன்னை கொடுத்த இல்ல கிண்ணத்தை இப்படி எடுத்தேன் இல்ல, எடுத்து இப்படி போகும்போது எதை தாண்டி போறேன், என் மனசை தாண்டி தானே போறேன். இப்ப இந்த கை இப்படி போறேன், இந்த கை வலது கை இப்படி போறேன், இந்த கிண்ணத்தை எடுக்கும் போது இந்த மனசு சொல்லும் டாய் கொடுக்காத திருட்டுப்பேன் கொடுத்துறாரா அப்படின்னு மனசு சொல்லும். அப்ப இந்த மனசை தாண்டி வருவதற்கு முன்பா இதை எடுத்து அப்ப கொடுத்தோம்னா மனசுக்கே தெரியாமல் ஆயிரும். அப்ப மனதுக்கு தெரியாமல் யார் ஒருவர் கொடைகளை வழங்குகிறார்களோ அவர்கள் தான் மிகச்சிறந்த கொடைவள்ளலாக கருதப்படுகிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் பாடத்துல வருது. இலக்கணம் மட்டும் படிச்சா மட்டும் போதாது, இலக்கியமும் அன்றாட அப்படி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இலக்கியமும் இலக்கணமும் நமக்கு வாழ்வினுடைய இரு கண்களாக விளங்குகின்றன. இப்ப இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் பிறந்திருக்கிறது. ஒரு இலக்கியத்தை படைச்சிருக்கான், இலக்கியத்தை படைச்ச உடனே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தெய்வ நம்பிக்கை நினைச்சுறான், அந்த இலக்கணத்தை உருவாக்குறான். அப்ப இலக்கணம் என்பதற்கும் இலக்கியம் என்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி இருக்கிறது. அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். இலக்கணம் என்றால் என்ன, இலக்கியம் என்றால் என்ன. நம்ம இலக்கணம் நடத்த போறோம். முதல்ல இலக்கணம் என்ன தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா. அப்ப இலக்கணம்னா என்ன அப்படின்னா, இலக்கணம் இலக்கணம் அப்படிங்கிறது இலக்கு கூட்டல் அணம். இலக்கு கூட்டல் அணம். இலக்கு கூட்டல் அணம். இலக்கியம் அப்படிங்கிறது இலக்கியம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இலக்கியம் அப்படிங்கிறது இலக்கு கூட்டல் இயம். இலக்கு கூட்டல் இயம் அப்படிங்கிறது. அப்ப இலக்கணம் இலக்கியம். இந்த இலக்கியத்திலிருந்துதான் இலக்கணமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இலக்கு என்றால் குறிக்கோள் அப்படின்னு வருது. குறிக்கோள் அப்படிங்கிறது. இந்த அணம் என்றால் வழி என்று பொருள். இப்ப வாங்க, இப்பதான் கேட்க போறேன் ஒரு ஆளை, யாராவது கேட்போமான்னு பாக்குறேன். சரி, அணம்னா வழின்னு சொன்னோம்ல, அணம்னா வழின்னு சொன்னோம்ல, சரி வெஞ்சனம் சொன்னாங்களா இல்லையா, அது வெஞ்சனம். நம்ம சோறு சாப்பிடும் போது வெஞ்சனம் வெஞ்சனம் ஏய் வெஞ்சனம் வச்சுக்கலையா, ஏய் உங்க வீட்டுல என்னப்பா வெஞ்சனம் கேட்கிறோமா இல்லையா, கேட்கிறவங்களை தலையாட்டுங்க யாராவது, கேட்கிறோமா இல்லையா. கேட்கிற மதுவதிரி அழகா ஆட்டுறாரு தலையாடிட்டார். ஆமா ஆமாங்க ஐயா, வெஞ்சனம் அழகா
எங்க வீட்டுல நான் வெஞ்சனத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வெஞ்சனம்ங்கிறது சொல்றாரு. வெஞ்சனம்னா வெந்த அணம். வெந்த அணம் தான். வெந்ததின் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். வெந்ததின் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வெந்த கூட்டல் அணம் வெந்தனம் வெஞ்சனம் அப்படின்னு. இப்ப அணம் என்றால் வழி என்று பொருள்படும். அப்ப குறிக்கோளை இயம்பக்கூடிய ஒரு வழி எது என்றால் அது இலக்கணம். இங்க இலக்கியம் என்றால் இலக்குனாலும் குறிக்கோளுங்கிற பொருளை குறிக்கும். இயம் என்றால் இயம்புதல் அப்படின்னு பொருளை குறிக்கும். இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல் கூறுதல் அப்படின்னு பொருளை குறிக்கும். அப்ப அந்த அடிப்படையில இலக்கு என்பது குறிக்கோள். குறிக்கோளை இயம்பக்கூடியது இலக்கியம். குறிக்கோளை ஒரு வழிபுலமாக அடையக்கூடியது இலக்கணம். அப்ப இந்த இலக்கணம் என்பது மிக 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 அற்புதமான ஒன்று. பயம்பெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. அது இலக்கணம்னாலே எனக்கு தலக்கணமா இருக்கையான்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இலக்கணம் என்பது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் தூங்கணும், இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு விதியை வச்சிருப்போம்ல. நான் தாறுமாறு இப்படித்தாண்டா நடப்பேன், நீ இப்படித்தாண்டா சாப்பிடுவேன்னா முடியாது. அப்ப கையை எடுத்து அப்படி எடுத்து வாயில போட்டு மெதுவா மென்னு அரைச்சு கூழாக்கி சாப்பிடணும். இதுதான் விதி. சில பேர் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன், இப்படி வச்சு சாப்பிட்றான். இந்த சாப்பாட்டு ராமைன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்ல. இவருக்கு சாப்பாடு எடுத்து வாயில் திணிச்சு செய்யறேன். என்ன கிடைக்கும் புரியல. இது இல்ல வயிறா இல்ல வேற எதுவுமா? உள்ள திணிக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கா. அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. அப்ப எல்லாவற்றுக்குமே ஒரு விதி வரையறை இருப்பதால் தான் நாம இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம். எப்படி வேணாலும் வாழலாம்டா போட, எப்படி வேணாலும் அழுதுக்கிறேன். எத்தனை மணிக்கெல்லாம் எந்திரி, எத்தனை மணிக்கெல்லாம் போ. பள்ளிக்கூடத்துல ஒரு 9 மணி வச்சிருக்காங்க, டைம் வச்சிருக்காங்க. தியேட்டருக்கு போறீங்க 6 மணிக்கு படத்துக்கு, எத்தனை மணிக்கு போவீங்க? 6 மணிக்கு ஷோ. எத்தனை மணிக்கு போய் நிப்பீங்க சொல்லுங்க. கரெக்டா 5:15 5:30. கரெக்டா அங்க மட்டும் கரெக்டா பண்ணிட்டுருவோம். எவனா வரீங்க லேட்டா வரீங்களா வரணும். கரெக்டா ஒரு 5:30 மணிக்கு வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு யாரு 5:30 மணிக்கு முட் பண்ணு. யாரப்பா அது? இதுதான்ப்பா நான் யாருக்குலா. சரி. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது மைக்கெல்லாம் உங்களுக்கே தெரியாம சில நேரம் நடக்கலாம். எதுக்காக இலக்கணத்தை தொட வரலைன்னா பல பேர் இப்பதே எல்லாம் வந்து புதுசா வந்திருக்கீங்க. எது ஆன் பண்றது எது உட்காருறது தெரியல உங்களுக்கு. அது போக போக அடுத்த வகுப்புல உங்களுக்கு சரியான முறையில வந்துடும். அதனால உங்களுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுது அது நம்ம சரியான முறையில பாத்திக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இலக்கணம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய தன்மையில இலக்கியம் என்பது ஏகப்பட்ட இலக்கியம் இருக்கு. நற்றிணை இருக்குது, சங்க இலக்கிய பாடல்கள்ல 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்க்கணக்கு இருக்குது. இங்க இலக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட இலக்கணம் இருக்கு. தொல்காப்பியம் இருக்குது, நன்னூல் இருக்குது, வீரசூலியம் இருக்குது, சாப்பருங்கலக்காரியம் இருக்குது. இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம படிச்சோமான்னு கேட்டா படிச்சோம்யா. கல்லூரியில படிச்சோம் சார். தொல்காப்பியம் ஆமா படிச்சியா. நன்னூல் படிச்சியே. அப்ப இங்க சொல்லித்தல்லையா? சொல்லி கொடுத்தாங்கயா. மண்டையில ஏறல. நீ பரீட்சைக்குல படிச்ச, தெரிஞ்சுக்கிறக்க எங்க படிச்சு. அப்ப இலக்கணம் இலக்கியம் லட்சணம் லட்சியம் மாறப்படுதா சொல்றாங்க. இருக்கு. அதாவது அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. சில அந்த வடமொழியாளர்கள் என்ன செஞ்சிடறாங்க, சில நேரங்கள்ல இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. வடமொழியை படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது சில நேரங்கள் இந்த மாதிரி குழப்பத்தை எங்க வடமொழியில இருந்தா இந்த மாதிரி தமிழ் சொற்கள் வந்துச்சு அப்படி சொல்லி சில நேரங்கள் அது மாதிரிலாம் கொண்டு வந்துடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ் இருக்க பல மொழிகள் கையாளப்பட்டிருக்கின்றன. நம்முடைய மொழி இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய மொழிகளை இருந்துதான் மற்ற வேர்ச்சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்க இது வடமொழி சொல்லா, இது தமிழ் சொல்ல கண்டுபிடிச்சு போய் நான் கண்டுபிடிச்சு போய் பார்த்த மாத்திரத்திலே அது சொல்லி தருவேன். பார்த்த மாத்திரத்திலேயே இது வடமொழி பெயர்ப்பா
ஏய் இது தமிழ் பேர் சூப்பர், அருமை, அற்புதம் அப்படின்ட்டுருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எது வடமொழி சொல், எது தமிழ் சொல் அப்படின்னு. அப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான சொற்கள் வருகின்ற பொழுது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால், தெரிந்து கொண்டு நீங்கள் பாடப்படுத்தீர்கள் என்றால், உங்களுக்குள்ள ஒரு தமிழ் ஆற்றல் பெருகாது. அந்த ஆற்றல் பெருகிருச்சுன்னா, என்ன நானே என்ன நானே விஜய் ஒரு படத்தை சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு, நான் என்ன நானே கவனிக்க மாட்டேன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி உங்களை நீங்க கவனிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் வந்து ஒரு போதை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல செய்திகளை போதையாக தரக்கூடிய ஒரு அமுதம் எது என்றால் அது தமிழ் தான், வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் சொல்லு. அப்ப தமிழ் என்பது உயிராக இருக்கணும், உயிர் தமிழாக இருக்க வேண்டும். உயிர் உயிராக ஊட்டக்கூடிய தமிழாக இருந்து விட்டால் நீங்கள் எல்லாமே என்ன செய்யலாம், ஒரு அற்புதமான வாழ்வு நிலைக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும், வாழ்வு நிலைக்கு நீங்கள் போக முடியும். அதனால இன்றைய வகுப்பு இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்காகத்தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன செய்யலாம், வகுப்புல கேட்கலாம், வகுப்புலையும் கேட்கலாம், வெளியிலையும் கேட்கலாம், வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம், டெலகிராம்ல கேட்கலாம். என்னால முடிஞ்சா உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இங்க நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆள் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி என்று என்பது என்னுடைய சொந்த ஊர். என்னோட சொந்த ஊர் அது பூர்வீகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குன்றக்குடி கேள்விப்பட்டிருப்பீங்க, குன்றக்குடி முருகன் கோவில். பிள்ளையார்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளையார்பட்டி உலகறிந்த ஊர். பிள்ளையார்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிள்ளையார்பட்டி பக்கத்துல குன்றக்குடிங்கிறது என்னுடைய பூர்வீகம். அதற்கு பக்கத்துல பாதரக்குடிங்கிறது என்னுடைய தாய் தந்தை ஊரு. நான் இப்ப இருக்கிறது காரைக்குடி அப்படிங்கிறது. அப்ப சொந்த ஊர் குன்றக்குடி, இருந்தது பாதரக்குடி, இப்ப இருக்கிறது காரைக்குடி. வெறும் குடிகார கதிரவனா இருக்கேன் பாத்தீங்களா, குடிகார கதிரவன், காரை குடிகார கதிரவனாக இருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில என்னுடைய சொந்த ஊரு காரைக்குடி. நான் வந்து படிச்சதெல்லாம் வந்து ராமசாமி தமிழ் கல்லூரின்னு ஒரு அற்புதமான கல்லூரி. இந்த கல்லூரி தாங்க எனக்கு. பள்ளிக்கூடத்துல கூட இந்த மாதிரி எனக்கு யாரும் சொல்லித் தரல. பள்ளிக்கூடங்கள்ல கூட ஏதோ படிச்சோமா பாஸ் ஆனமான்னு போயிட்டே இருந்துச்சு. கல்லூரிக்கு வந்த பிறகுதான் இலக்கணம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு, இலக்கியம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு. ராமசாமி தமிழ் கல்லூரி இருக்கக்கூடிய பேராசிரியர், அதாவது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா முருகசாமி ஒரு ஐயா, அவர் மிக சிறந்த தமிழாசிரியர், தமிழ் பேராசிரியர். அவர் நமக்கு நல்ல தமிழ் பாலை ஊட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து, அதாவது அது குழந்தைக்கு தாய் எப்படி பால் ஊட்டுவாங்களோ அதனை போல பேராசிரியர் எனக்கு அமைந்தாரு. அப்படி பேராசிரியர் பெருமக்கள் அமைந்தவருடைய விளைவாக ராமசாமி தமிழ் கல்லூரியில பீலிட்டு படித்தேன். அப்புறம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்தேன். அதே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பிஎட் படித்தேன். அதோடு படி எம்பிள் பண்ணலை, பிஹெச்டிலாம் பண்ணலை. எம்பிள் பண்ணாமலையும் பிஹெச்டி பண்ணாமலும் பல்வேறு தரப்பட்ட இலக்கண இலக்கியங்களை நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்காக படிக்கல, உங்களுக்காக படிக்கிறேன். எனக்காக சில நேரங்கள் படிப்பது உண்டு. அது எனக்காக படித்ததன் விளைவாக உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு தன்மையில உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில என்னுடைய கல்வி நிலை தான் எம்ஏ பிஎட். அதோடு படிக்கிறேன். எம்பிள்லாம் கிடையாது, பிஹெச்டிலாம் கிடையாது, முனைவர் பட்டம் கூட கிடையாது, எந்த பட்டமும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் வாத்தியார். அது சிவகங்கை பக்கத்துல சோழபுரம்ங்கிற ஊர்ல இருக்குது. அந்த ஊர்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு நான் தமிழாசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன். 2033 பணி ஓய்வு பெறுகிறேன். அதையும் சொல்லிடணும்ல, இவ்வளவு வரை சொல்லிட்டு அதை சொல்ல முடியாதா? இல்ல எப்படா ரிட்டையர் ஆகிட்டேன் சொல்றாங்க. 2033 பணி ஓய்வு பெறுகிறேன். இதே என்னுடைய இது. இப்ப எனக்கு ஒரே ஒரு மனைவி. ஆமா, உண்மைதானே, ஒரே ஒரு மனைவி தான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சர் கட்டடக்கலை நிபுணருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. என் பொண்ணு வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறாப்புல. என்னோட பையன் பேரு வசந்த சூரியன். நல்லா இருக்கா? வசந்த சூரியன். பொண்ணு பேரு காவிய பிரியா. என்னுடைய பேர் கதிரவன், தெரியுமில, என்னுடைய பேர் கதிரவன். என்னுடைய வீட்டுக்காரம்மா பேர் ராஜாத்தி. எங்க அப்பா பேரு ஆறுமுகம். எங்க அம்மா பேரு பேச்சி அம்மாள். என்னை வளர்த்தெடுத்த என்னுடைய சித்தப்பா பேர் அவருடைய பெருமாள், அவர் தமிழாசிரியர். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்னை பற்றியான அறிமுகத்தை நீங்கள் தெரிய தெரிய வேண்டும். நான் பெருமைக்கா பேத்தி அதெல்லாம் கிடையாது.
இந்த வார்த்தையாத்த கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் கேட்பாங்க போல்ட்ட. ஏய் என்ன நேத்து இன்னும் இணையவழியில போனியாம்ல, யாரா? அட யாரோ ஒரு சொட்ட தலைவர் ஒருத்தர் வார்த்தையை நின்றாரா. எனக்கு அது அது பேரு கூட என்னமோ சொல்ல தொலைச்சானே இருந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப சொல்லிட்டேன். சரிங்களா? முன்னால போறோமா? அதனாலதான் இப்ப என்னுடைய என்னுடைய இதை சொல்லியாச்சு. உங்களை பற்றியான விஷயங்களை வந்து பின்னால கேட்பேன். திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்த சாரதி ஐயா வாங்க இது விளக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். உடனே அப்பதான் சொல்லுவாரு, ஐயா நான் வந்து சிவகங்கைக்காரன், என்கிட்ட யாரும் மோத முடியாது, நான் பெரிய ஆளு, நான் சொல்லிடுறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு, அவர் தனக்கு தன் போன போக்குல என்ன செய்வாரு, தன்னை பற்றியான ஒரு விமர்சனங்களை அள்ளி வச்சுட்டு போவாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள நான் கேள்வியெல்லாம் கேட்பேன். இந்த கேள்விக்கு கண்டிப்பா நீங்க பதில் சொல்லியே ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப அந்த அடிப்படையில கேள்விகளும் போகும். அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம் கேட்டுக்கு, இந்த புணர்ச்சி விதின்னு ஒண்ணு இருக்குது. புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், ஆஹ் வாக்கியத்தில் அமைத்தல், மரபு சொற்கள்ங்க. மரபு சொற்கள், மரபு சொற்கள் என்ன தெரியுமா சார்? தெரியும் சார், நீங்க சொல்லுங்க சார். மரபு சொற்கள்லாம் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நேத்து ஒருத்தனை கேட்டேன். ஆஹ் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஏ மூளை கேட்டேன், யானை என்னடா செய்யும், யானை எப்படிடா பேசும் அப்படின்னு கேட்டேன். யானை எப்படி அதனோட ஒலி இருக்கு அப்படின்னு கேட்டேன். யானையா, யானை கத்தும் அப்படின்னு. கிளி என்னடா செய்யும், கிளி கீ கூப்பிடும் அப்படின்னு. சரி, ஆடு என்ன செய்யும், ஆடு கனைக்கும். ஆடு கனைக்குமா? டேய், புலி என்னடா செய்யும், புலி சத்தமிடும், புலி கத்தும். இப்படி அந்த விலங்கினுடைய ஒளிமரபு, தாவரங்களுடைய ஒளிமரபு, பறவைகள் பேசக்கூடிய, பறவைகள் எழுப்பக்கூடிய ஒளிமரபு, இவற்றை எல்லாம் நிச்சயப்படும் ஒரு தொகுத்து ஒரு பாடமாக சொல்ல போகிறோம். நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. தமிழ் படித்தால் தலை நிமிர்ந்து நடக்கலாம். உண்மைங்க, 100க்கு 100 உண்மை. அதெல்லாம் நேத்தெல்லாம் சத்தியமா சொல்ல, ஒரு பெருமைக்கா சொல்ல, எனக்கும் வைரமுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கவிப்பேரசு வைரமுத்து அவர்களுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ வைரமுத்து ஐயாவை நான் பார்ப்பதற்கு பல தடவை முயற்சி பண்ண என்னால முடியல. ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, வைரமுத்து ஐயாவுடைய முகத்தோட அவர் மகனை எனக்கு அறிமுகப்படுத்திருச்சு. இவ்வளவு நான் வந்து மகனை நான் பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, எதுவுமே பண்ணதில்லை. என்னுடைய வீடியோக்களை பார்த்து விட்டு கபிலன் வைரமுத்து ஐயா இருக்காருல்ல, வைரமுத்து ஐயாவோட மகன் கபிலன், அவரு என்னை வரவழைச்சிருக்காரு. என்னுடைய புத்தகத்தை மாக்கியவழி அப்படிங்கிறது சொல்லக்கூடிய புத்தகத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. பாருங்க, நான் வைரமுத்து ஐயாவை நினைச்சேன், இங்க இவர் வர. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய நான் வளர்த்து கொண்ட தமிழ் என்னை பலரையும் போற்றுவதற்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்குல்ல. இப்ப திரையுலகத்துல மிகப்பெரிய அளவுல கபிலன் வைரமுத்து இருக்கிறார். எத்தனையோ திரைப்படங்கள் பாட்டு இருக்காரு, வசனகர்த்தாவா இருந்திருக்கிறாரு, எல்லா விஷயங்களும் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு ஒரு நேர்காணல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எனக்கு வச்சிருக்காருல்ல. அப்ப அவர் உலகத்துக்கே தெரியுதுல்ல. கபிலன் வைரமுத்து என்பது உலகறிந்த ஒரு அறிஞர். ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு தமிழ் வார்த்தையரா இருந்து இப்போதே படிப்படியா வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை கூப்பிட்டு வச்சு என்னை நேர்காணல் பண்ண வச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழ். ஒண்ணும் இல்ல, ராஜா ஐயா இருக்காங்க, ராஜா ஐயா இருக்காங்க. அவர் நல்லா படிச்சிட்டாரு, நல்லா தெளிவாயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு ஆள் போய் சந்தேகம் கேட்கிறாங்க, அடிச்சு விடுறாரு வச்சுக்கோங்களேன், அவர் புலவர் ஆயிடுவாரு. அவர்கிட்ட ஒரு கம்பீரம் கிடைக்காது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆனது ஆகட்டும் போனது போகட்டும், இனிமேலாவது நல்லபடியா நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாது பார்த்தீங்களா, அதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியது. அப்ப இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கட்டும்னா, 8 மாதம் இந்த வகுப்பு கண்டிப்பா போகும். இப்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் இந்த கிளாஸ் போகும். இப்ப ஆர்வத்தோட இருக்கக்கூடிய நீங்க பின்னால அடுத்து தொடர்ச்சியா வருவீங்களா வரமாட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா வந்தீங்கன்னா புலவராயிரு. வந்தீங்கன்னா ஒரு புலவராயிருவீங்க. நீ சாதாரண விட சும்மா விட மாட்டேன்.
சும்மா விட மாட்டேன். பல விதமா கேள்வி எல்லாம் கேட்டு எல்லாரும் தெளிய வச்சு இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு. இப்ப மனம்ங்கிறீங்க. இந்த மனம், இந்த மனம்னு என் பேர் வந்துச்சு சொல்லுவேன். இப்ப சொல்லிடுவேன். மனம்னு என் பேர் வந்துச்சு மண் கூட்டல் ஆம் மனம், அவ்வளவுதான். மண் கூட்டல் ஆம். எல்லாமே மண்ணுல இருந்தே வருது, புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாமே மண்ணுல இருந்துதான் வாசமாக வருகிறது. ரோஜா பூல வாசம் கிடையாது, மல்லிகையில வாசம் கிடையாது, மண்ணுல வரக்கூடிய வாசம். மண் கூட்டல் அம் மனம். இன்னைய ஆவை சேருங்க. இன்னைய ஆவை சேர்த்தா நான் வரும் மனம். அப்ப இன்னுங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்கின்ற பொழுது உயிர்மை எழுத்தாக நான் வருகிறது. இதற்கு வச்சா விதி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேற்ற விதிப்படி மண் கூட்டலாம் மனம் என்று. அப்ப மண்ணிலிருந்து எதெல்லாம் தோன்றுகின்றதோ அது பூரா, அது அனைத்தும் வாசனையை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ரோஜால இருந்து மனம் வருது நினைக்க கூடாது, மல்லிகையில இருந்து ஒரு மனம் வருகிறது நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும்? மண்ணிலிருந்து வரக்கூடியது வாசனை, மண்ணிலிருந்து வரக்கூடிய நறுமணம், ஆதலால் இதற்கு மனம் என்று பெயர். அப்ப மண் கூட்டலாம் மனம். இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கும் விளக்க சொன்னா எப்படி இருக்கு? இதத்தையும் நடத்தப்போம். நீ என்ன கேள்வி கேட்டாலும் அடிப்பேன். என்ன கேள்வி கேள்வி, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி வேணாலும் கேளு. இந்த இந்த ஒற்று ஏன் வந்துச்சுன்னு கேளுங்க, விளக்கம். இந்த இடத்துல ஏன் இந்த இன்னும் வந்துச்சுன்னு கேளுங்க, விளக்கம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தாறுமாறா இருக்கு இந்த விளக்கம்லாம். உன்னை தொட்டு உன்னை தொட்டு உன்னை தொட்டு உன்னை தொட்டு கடைசியா போய் வேற லெவல்ல உடனே நிப்பாட்டும். நான் ஒரு பாடம் நடத்தினா பாடமே நடத்த முடியாது என்னால. ஒரு பள்ளிக்கூடத்துல நான் பாடம் நடத்திக்கிட்டு போய் ஒருத்தர் ஒரே ஒரு கேள்வி கேட்டுப்படுவேன். போவேன் 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 போவேன், ஏ போயிட்டே நடத்த பெல் அடிச்சிருவாங்க. ஒரு வரி கூட நடத்திருக்க மாட்டேன். ஏன்னா அப்படி நடத்த முடியாது. ஏன்னா அந்த அது செய்தியா இல்லையா, ஒருவனுக்கு போய் சேரணுமா இல்லையா? ஆமாப்பா பெல் அடிக்க போறேன் இருப்பா, நான் பாடத்தை முடிச்சிடறேன்ப்பா. அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லு. அப்ப அதற்கான சூழ்நிலையை தயவு செய்து நீங்க தான் உருவாக்கணும். நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா, எனக்கு ஆதரவா இருந்தால் மட்டும்தான் இந்த வகுப்பை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, தமிழ் பயிலகம் போட்டிருக்கீங்கல்ல, இது ஏயா இப்போ வருது சொல்லி கொடுங்க ஆகும் அப்படிங்கிறது. தமிழ் கூட்டல் பயிலகம், தமிழ் பயிலகம் அப்படிங்கிறது. இந்த எள்ளு இருக்கு பார்த்தீங்களா, சிறப்புலகிற எள்ளு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எள்ளு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக இந்த ப வந்துச்சுல, க ச த ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கேட்டதுனால சொல்றேன். இப்ப தமிழ் அப்படின்னு இருக்கு, இப்ப போட்டு பயிலகம் போடுறோம். தமிழ் பயிலகம் போட்டாச்சு. தமிழ் பயிலகம் போட்டாச்சு. இந்த தமிழ் பயிலகம் எத்தனை அசை தெரியுமா? எத்தனை அசை சொல்றேன் ஐயா. சிறப்பு 2 அசை. வரும்போது மட்டுமா? ஒரு ஆளு ஒரு ஆளு 3 அசை. எத்தனை அசை? 3 அசை. 3 அசை. 3 அசை. 1 2 3. 3 அசை இருக்கிறது. இங்க இருக்க ஒரு வாக்கியத்தை படைக்கின்ற பொழுது 3 அசையில மட்டும் சேர்த்து எழுதணும். 3 அசையில மட்டும் சேர்த்து எழுதணும். இங்க கல்விச்சாலைன்னு இருக்கு பாத்தீங்களா, கல்விச்சாலை சேர்த்து எழுதிருக்கீங்க. 4 அசை வரும். 4 அசை என்ன சேர்த்தக்கூடாது, சேர்த்து ஒட்டிட்டு போயிட்டாரு அவரு. அப்ப கல்விச்சாலை அப்படிங்கிறது நம்ம இச்சு போட்டு பண்ணிக்கிறோம். இச்சு போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, கல்வி கல்வி சாலைன்னு போடும் போது இங்க இச்சு போடுறோம். இப்ப கல் விச் சா லை 4 அசை வரும். 1 2 3 4 அசை வரும்.
ஆனா கல்வி சாலையும் லைட்டா கேப் விட்டுருக்கணும், இந்த இடத்துல கேப் வரணும். ஒட்டும் அப்படி ஒட்டிட்டு போயிட்டாங்க, நம்ம செய்ய முடியாது. அப்ப கல்வி சாலையும் இங்க கேப் வரணும், கல்வி சாலை அப்படி வருது, ஏன்னா 4 வருது. அப்ப 3 வந்தால் மட்டும்தான் சேர்த்து எழுத வேண்டும். 4 வந்தா பிரிச்சு எழுதணும். கல்வி சாலை இப்ப போட்டு கல்வி இச்சு போட்டு சாலை, இந்த கேப் வந்துடும், ஏன்னா 4 போட்டிருக்கு. அப்ப 3 எங்கெங்கெல்லாம் வருதோ சேர்த்து எழுதணும், எங்கெங்கெல்லாம் 4 வருகின்றதோ அதை போல பிரிச்சு எழுதணும், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான விஷயம். இப்ப தமிழ் பயிலகம் அப்படி போட்டு அதுக்கு இப்பு ஏயா வருது, இப்பு கிடையா விதி அப்படின்னு அப்படி ஒருத்தர் கேட்கிறாரு. இப்போ தமிழ் அப்படின்னு இருக்கு, இங்க இப்பு போட்டாச்சு. இப்ப இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா, சிறப்புல இருக்கிற இல்லு, இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா, இல்லு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து க ச த ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் இதுக்கு முன்னால வந்துச்சுன்னா இதற்கு இணையான ஒற்றெழுத்து மிகும். இப்ப தமிழ் கூட்டல் கடல், தமிழ் கடல். தமிழ் கூட்டல் சட்டம், தமிழ் சட்டம். சட்டம். தமிழ் சார் சட்டம். அசை அசை என்றால் என்ன சார்? நல்ல கேள்வியெல்லாம் கேட்கிறீங்க. அசை அசை என்றால் என்றால் அசைத்தல். அசை என்றால் அசைத்தல் என்று பொருள்படும். இப்ப இந்த இத அசைக்கிறது, இத வந்து நான் என்ன செய்யறேன், அசைக்கிறேன். எத்தனை தடவை அசைக்கிறேன்? 3 தடவை அசைக்கிறேன். இப்ப பாருங்க, தமிழ் பகி லகம், தமிழ் பகி லகம். என்னப்பா எப்படிப்பா நீ வாசிக்கிற? தமிழ் பகி லகம் வாசிக்கிற. தமிழ் பயிலகம் அப்படி வாசி, அப்படியா வாசிச்சேன்? தமிழ் பயிலகம், தமிழ் பயிலகம், தமிழ் பயிலகம். இப்ப ஒண்ணுமே இல்லை, யாரை கேட்போம்? இப்ப ராகினி மேடம் வர்றாங்க, ராகினி இருக்காங்க. இப்ப ராகினி இருக்காங்கல்ல, இப்ப ராகினி மேடம் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ராகினி மேடம், இப்ப உங்க பேரை எத்தனை தடவை அசைக்கிறீங்க? ராகினி. எத்தனை தடவை? 3 தடவை சார். 2 தடவை. பாருங்க, ராகி ரா கி நீ இருக்கா, ராகினி, ராகினி 2 தடவை அசை. சரி. அப்ப அசைப்பதால் அசை. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, உங்க வீட்டுல பசுமாடு வச்சிருக்கீங்கல்ல, 4 நாளா மாடு அசை போட மாட்டேங்குது, சொல்றீங்களா இல்லையா? 4 நாளா மாடு அசை போட மாட்டேங்குது, என்ன ஆச்சு தெரியல, இல்ல உள்ள போறேன். எத்தனை தடவை ஃபீல் பண்றோம்? மாடு அசை போடலைன்னா ஏதோ வியாதி இருக்குடாங்கிற கண்டுபிடிக்கிறோம்ல. அப்ப மாடு அசை போடுதுன்னா மாடு வாய அசைக்குது. அதனை போல ஒரு சொல்லை அசைப்பதற்கு அசை என்று அசைத்தல். ஒரு சொல்லை அசைப்பதால் அசை. அதற்கு நேரசை நிறையசைன்னு அழகிட்டு வாய்ப்பாடுகள் வரும், நிறைய சொல்லுவேன், கேட்டதுனால சொல்றேன். அப்ப அசை என்றால் 2 வகைப்படுகிறது, நேரசை நிறையசை. அசை என்றால் வாயை அசைத்தல். இப்ப கதிரவன் இருக்கு, கதிரவன். ஏன் உங்க பேர் நீ இப்ப ராகினி மேடம் என்ன செய்யறாங்க, இந்த பேருக்கு ஐயா உங்க பேரை சொல்லுங்க அப்படி கேட்கிறாரு. நான் உடனே க தி ர வ இன் அப்படியே சொன்னேன். எப்படி சொன்னேன்? கதிரவன், கதிரவன், கதிரவன். அப்ப 2 அசை. இப்ப நவரசி, நவரசியா, நவரசி மேடம் இருக்காங்க. இப்ப நவரசின்னு எழுதுறோம், நவரசி அப்படின்னு இருக்கு. இது எத்தனை ராசிப்பீங்க? நவரசி அப்படியே வாசிப்பீங்க சார். தொலைக்கால் போடணும். நவர நாவரசியா? அட கடவுளே, சரிங்க, சூப்பருங்க, நாவரசி. இப்ப நாவரசிக்கு எத்தனை அசை? எத்தனை அசை? 3 வருது சார். 2 அசை. 3 வருது. 3 அசை. எப்படி 2 அசை வரும்? நாவரசி, நாவரசி, நாவரசி 3 அசை. நாவரசி, நாவரசி வருதா? அப்ப நாவரசி என்று 3 அசையில வரக்கூடிய ஒன்று. அப்ப 3 அசை எங்கெங்கெல்லாம் வருதோ அது பூரா நேர் 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 நிறை நேர் அப்படி வாய்ப்பாடு இருக்குது. உங்களுக்கு சொல்லி தருங்க, அழகிட்டு வாய்ப்பாடு இருங்க.
அதுக்கு பேர் அழகிட்டு வாய்ப்பாடு. இதை நீ படிச்சிட்டீங்கன்னா கவிதை பிச்சு புடுவிய. கவிதை சொல்லி தருவேன். கவிதையெல்லாம் வரும். பெண்பா பெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பான்னு 4 பா இருக்கு. 4 பால முக்கியமான பா வெண்பா. வெண்பா உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருவீங்க. கவலைப்படாது. சரிங்களா? அப்ப வெண்பா எழுதுவது எப்படி சொல்லி கொடுத்துருவேன். இதெல்லாம் உங்களுக்கு பின்னால வரும். இந்த சிலபஸ்ல போட்டு உங்களுக்கு அழகா பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அப்ப இந்த 3 முறையாக வரக்கூடிய நான் வரிசை அப்படின்பது நான் நெடில் வர இருகுறில். யாரு? சுப்பிரமணியம் மாதிரி. சுப்பிரமணியன் எத்தனை அசையும் பாருங்க. சுப்பிரமணியன் அவர் கேட்டாருன்னு கொடுத்துருவோம். சுப்பிரமணியன். சுப்பிரமணியனுக்கு அசை போட்டுருவோமா? எத்தனை அசை பாருங்க. பிற மணி என் 3 அசை. 4 அசை. 1 4 2 3 4 அசை. 4 அசை. சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் 4 அசை. சுப்பிரமணியன். மகிழந்தி எத்தனை அசை? மகிழந்தி மகிழந்தி அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க. மகிழந்தி 3 அசை. மகிழந்தி. நீங்க எப்படி சொல்லு? சுப்பிரமணியனுக்கு சுப்பிரமணியன் போட்டாச்சு. சுப்பிரமணியன் 4 அசைல 1 2 3 4 அசைல வரக்கூடியது. மகிழந்தி 1 2 3 அசைல வரக்கூடியது. ஐயா சரிங்களா? சுப்பிரமணியன் அப்படின்னு முதல் ஒரே வார்த்தையை எழுதிருக்கீங்க. நீங்க வந்து ஆமா 4 சுப்பிரமணியன் அசை வந்துச்சு அப்படின்னா 2ஆ பிரிச்சு எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன இல்ல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன். ஆமா சொல்றேன். சுப்பிரமணி போட்டு இப்படி எழுதக்கூடாது. சுப்பிர போட்டு மணி போட்டு எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, இந்த அண்ணு இருக்கு பாத்தீங்களா? அண்ணுங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. பெரும்பாலும் இந்த அண்ணுல முடியல. ஆண்பால் வினைமுற்று விகுதியில முடிஞ்சுன்னா பெண்பால் வினைமுற்று விகுதியில முடிஞ்சாலும் விகுதியில முடிஞ்சா அதை கணக்குல சேர்த்துக்க கூடாது. விகுதியில முடிஞ்சா அதை கணக்குல சேர்க்கக்கூடாது. அப்ப சுப்பிரமணியன் சேர்த்து எழுதுனதுதான் இது மிக. ஏன் இன்னொரு விஷயம் சொல்றதுல சுப்பிரா அப்படின்னு இருக்கும் போது இது அப்படி எச்சமா நிக்குது. அப்ப இதோட சேரணும். மணியன் சேரும். சில நேரங்கள் சுப்பிர இப்படி போட்டு எழுதுவாங்க. சுப்பிர மணியன் எழுதுவாங்க. இத சுப்பிரமணிங்கிறதால ஒரே சொல்லுதானே. சுப்பிரமணி என்பது ஒரே சொல்லு. அன் என்பது விகுதியில வரக்கூடியது அப்படிங்கிறதுனால என்ன செய்யறோம் நம்ம பாத்துக்கிறோம். அது மாதிரி ஸ்ரீசாந்த் எத்தனை அசையா? ஸ்ரீசாந்த் இருக்கு. ஸ்ரீசாந்த் அப்படின்னு இருக்கு. இல்ல ஸ்ரீசாந்த் அவ்வளவுதான். ஸ்ரீசாந்த் 3 அசை சார். 3 அசை 1 அசை 2 அசை. ஸ்ரீசாந்த் அப்படின்னு. மதன்குமார் 2 அசை. இவருங்க மதன்குமார் அவ்வளவுதான் 2 அசை. மதன்குமார் இல்ல மதன்குமார் 2 அசைல வரும். ஐயா கணேசன் எத்தனை அசைங்கய்யா? கணேசன் 2 அசையா? கணேசன் 2 அசை. கணேசன் 2 அசை. அசைக்கும் மாத்திரைக்கும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக தொடர்பு. ஆமா கண்டிப்பா தொடர்பு இருக்கு. அசைக்கும் மாத்திரைக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் சரி கேட்கிறீங்க சொல்லிடுறேன். அசைக்கும் மாத்திரைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா, இப்ப ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். கலாதரன் ஐயா. மணிமேகலை அப்படின்னு இருக்கு. மணிமேகலை அப்படின்னு இருக்கா? இப்ப மணிமேகலை 3 அசையில வரக்கூடியது. இப்ப 3 அசை. இது ஒரு அசை, இது ஒரு அசை, இது ஒரு அசை. 3 அசை வந்துருச்சா? இந்த 3 அசையும் சேர்ந்தது ஒரு வாக்கியம், ஒரு சொல். இப்ப மணி பாப்பா இப்ப வாசிக்கணும். நீங்க இப்ப வாசிக்க போறீங்க. இந்த பேரை கொலை பண்ண போறேன். இந்த பெயரை கொலை செய்ய போகிறேன். ஆகவே எல்லோரும் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணிமேகலை மெகாலை மணி மேகலை அப்படி எங்க ஆச்சு பத்தியில
மானா மாவண்ணா ஆச்சு, நீனா நீயண்ணா ஆச்சு, மேயண்ணா மேனா ஆச்சு, கானா காவண்ணா ஆச்சு, லையி லாவாச்சு. இது என்ன தெரியுமா? அது இதுகிட்ட மாத்திரைங்கிறது. இவருங்க ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. ஒரு மாத்திரை ஒழிச்சா பொருள் வரும்படி ஆசையாக பிரிக்க வேண்டுமா? பொருள் வரும் ஆசையாக பிரிக்க வேண்டுமா? பாவி மனுஷன், அவரையும் தப்பு விட்டாரு. பொருள் பிரிக்கும் பொழுது ஆசையாக பிரிக்க வேண்டுமான்னு கேட்கணும். அவர் என்ன பண்ணிருக்காரு? பொருள் பிரிக்கின்ற பொழுது ஆசையாக பிரிக்க வேண்டும். எப்படிலாம் இப்பே பிழை விட்டு ஆரம்பிச்சீங்களா? அவ்வளவுதான். பொருளாசையா சார் பிரிவு வருது. பொருளாசையால பிரிவு வருது. பிரிவினை வர்றது. பொருளாசையா? ஆமா, பொருளாசைனாலதான் பிரிவே வருது. ரைட். இப்ப இந்த ம அப்படிங்கிறது ஒரு மாத்திரை. புரியல. செந்தில் குமரனை பிரிச்சு சொல்லுங்க. 2 மாத்திரை இல்லையா? செந்தில் குமரனை பிரிச்சு சொல்லுங்க. செந்தில் குமரனா? ஆமாங்க. செந்தில் குமரன் முடிச்சுக்கிறோம். ஆமா, செந்தில் குமரன். செந்தில் குமரன் 4 அசைவு. செந்தில் குமரன் சேர்த்து எழுதிக்கலாம். சேர்த்து எழுதுறது நல்லது. சேர்த்து எழுதினாலும் நல்லதுதான். பெரும்பாலும் எச்சமா இருக்கும் போதே சேர்த்து எழுதக்கூடாது. செந்தில் ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? முடிஞ்ச பிறகு சேர்த்து எழுதிக்கலாம். அந்த பிறகு நீங்க செந்தில் குமார் இக்கு போட்டுறாதீங்க சாமி. செந்தில் போட்டு இக்கு போட்டுறாதீங்க. இக்கு போடக்கூடாது. அது ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லித்தரேன். செந்தில் குமரன் அப்படிங்கிறது 4 சொல்றது. இப்ப மணிமேகலைக்கு வருவோம். கொலவணி போட்டுருக்கோம்ல கீழே வருங்க, அழகா கொலவணி. இப்படிலாம் எழுதிருக்கீங்க, இப்பெல்லாம் எழுதிருக்கீங்க. நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் பார்த்திருக்கேன். மணிமேகலை எழுதிருக்கேன், இப்பெல்லாம் எழுதிப்பாங்க. மாணி மேகாலா அப்படின்னு. இப்போ இது ஒரு மாத்திரை, இது 2 மாத்திரை. இது ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. இது 2 மாத்திரை, இது 1 மாத்திரை ஆயிடுச்சு. இது ஒரு மாத்திரை, இது 2 மாத்திரை ஆயிடுச்சு. இது 2 மாத்திரை, 1 மாத்திரை ஆயிடுச்சு. பாருங்க எவன் மாத்திரை வர முடிஞ்சு போச்சுடா. அப்ப இங்க வருங்க, குறியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. கா கி கு ஊ கே கை. கை இருக்குல்ல, ஐக்கு எப்பவுமே 2 மாத்திரை போட்டுருங்க. ஐக்கு எப்பவுமே 2 மாத்திரை. ஐ ஆமா, ஐன்னு வந்துட்டாலே அது 2 மாத்திரை வரக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதனால குறில் நெடில் வேறுபாடுல கண்டிப்பாக நடத்த போறேன். அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு சிலபஸோட உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடுகள் கண்டிப்பாக நடத்துதேன். மயங்கொலி சொற்கள் இங்க பாருங்க, தப்பவே முடியாது. மயங்கோலி சொற்கள் நடத்தியே தீரணும். ஒரு வழி. இந்த கலை பாத்தீங்களா? இந்த லை இருக்கா? இந்த லை இருக்கா? இந்த லை, இது 3 இருக்கா? கலை, களை, களை. இந்த 3 ஒரே மாதிரி தோணும் உங்களுக்கு, அப்படித்தானே? யாராவது சொல்லுங்களே. இங்க வாங்க, யாராவது சொல்லுங்க. ஒரு ஆள் வாங்க, ஒரு ஆள் வாங்க. கலை, கலைனா கலை சம்பந்தமானது. ஓவியம் அந்த மாதிரி. ஓவியம் அந்த மாதிரி. ஓவியம் அந்த மாதிரி. வேண்டாததை எடுத்தல். கலை, 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 கலைதல். மூங்கில், சிறப்பு. கரும்பு. களை என்றாலும் கரும்பு, கரும்புங்கிற பொருளை குறிக்கும். மூங்கிலுங்கிற பொருளை குறிக்கும். இங்க களை என்றால் வேண்டாத கலையை எடுத்தல். சரிங்களா? கலைங்கிறது ஆடை கலைதல் இருக்கு. ஆடை கலைதல், இது ஆடை கலைதல் வரக்கூடிய. ஆமா, இது ஆடை கலைதல். ஆடை கலைந்தான் அப்படின்னா இது கலை சொல்றது. கலை வேண்டாத கலையில, வேண்டாத கலையில சொல்லக்கூடிய. கலைகள் எடுத்தல், தேவையற்றதை தேவையற்றதை எடுத்தல். இது இந்த கலைதல் அப்படிங்கிறது கூட்டம் கலைஞ்சு போறது, ஆடையை கலைஞ்சா அந்த மேகம் கலைந்து செல்கிறது அப்படி இந்த லை போட்டக்கூடாது. மேகம் கலைந்து செல்கிறது அப்படின்னா இந்த லை போட்டக்கூடாது. சரிங்களா? சரி, இந்த விடையை சொன்னது யாரு? பேர் என்ன?
ஆறு கலை பாரதி இல்லவா? பாரதி கலை கார்த்திகேயன் சார். பாரதி கார்த்திகேயனா? ரைட்டுமா, ரைட். சரி, வாழ்த்துக்கள். ஆமா, இந்த மாதிரியான சில குறுக்கு விசாரணை எல்லாம் நடக்கும், குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்போம். அதனால இந்த வகுப்பு வந்து மிக சிறப்பான முறையில உங்களுக்கு இந்த வாரத்தில் செல்ல ஆரம்பிக்கிறது. ஏன் இப்ப நான் இன்னைக்கு கிளாஸ் நடத்தல தெரியுமா? பல பேர் வரணும் ஆசைப்பட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க? வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல ஐயா எப்படி அசை அசையாக பிரிப்பது எதுன்னு அதே அசை அசையாக பிரிப்பது உங்களுக்கு சொல்லி தருவேன். திருக்குறளோட சொல்லி தருவேன். அழகிட்டு வாய்ப்பாடு ஒன்று வரும், அதை சிலபஸ்ல போட்டுறேன். போட்ட பிறகு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தருவேன். கவலைப்படாம இருக்கியா, தைரியமா இருக்கியா? அது சில பேர்கிட்ட கேட்டேன், அவங்க சிலபஸ் அனுப்பியிருக்காங்க, இந்த பாடம் நடத்துங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டு சிலபஸ் வரையா நான் உங்களுக்கு போட்டுடுறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 8:30 மணிக்கு வழக்கம் போல வகுப்பு நடத்துகிறோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள சில பேர் நினைச்சுவாங்க புதுசாக வரவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வகுப்பை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இங்க வருங்க, ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறவா உங்கள்கிட்ட. எப்படி கொத்தா வந்தியலோ கொத்தா போயிடாது. இதுதான் நடக்கும். இதுல தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப நான் வந்து போட வச்சு நடத்துறேன் அப்படின்னா இதுக்கு எப்படி சாதாரணமா இதெல்லாம் சும்மா சுச்சுப்பி பாய்கள, இது சும்மா உள்ள நடக்க ஏகப்பட்ட விஷயம். சார் ஒரு இப்ப வந்து நம்ம வந்து கா அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? கான்ற எழுத்த வந்து கா சொல்லணுமா இல்ல க அப்படி சொல்லணுமா? பாரு, அதே சொல்லிட்டு இப்போதைக்கு சந்தையெல்லாம் கேட்டு வச்சுக்கிறீங்க. விளக்குறது இங்க பாரு, விளக்கிறோம் கேட்டுட்டியே. இப்ப நீங்களே கிளாஸ்ல ஒரு இடத்துல வந்து கான்னு சொல்றீங்க, இன்னொரு இடத்துல க அப்படி சொல்றீங்க. அதனாலதான் இந்த ஐயத்தை இன்னைக்கே தீர்த்துக்கணும்ன்றதுக்காக தான். இப்ப மணிமே கலை கலைன்னு வராது, மணிமே கலை. மாணி மேகா மேகால. இப்ப அந்த மெகா இந்த சொல்லு மெகா அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா பெருமொழி சொல்லாக மாறும். மெகா இப்ப மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறாங்கல்ல, மகாலட்சுமி சொல்லும் போது மகா அப்படிம்பாங்க. அப்ப அந்த இடத்துல வருகின்ற பொழுது இந்த இடத்துல வருகின்ற மாற்றம் இருக்கு. க அப்படிங்கிறது ஹ அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லி வரேன். இந்த குறில் நடில் வேறுபாடுல மிக மிக முக்கியமானது, அதை மட்டும் சொல்லிட்டு கிளாஸ் நிறைவு பண்ணிடுவோம். தொல்காப்பியத்துல ஏதோ சில விதிமுறைகள் இருக்குன்னு சொல்றாங்களா, அது உண்மையா சார்? இந்த கேங்கிற ஒரே எடுத்து அப்படின்லாம் மாறுது இல்ல, வடமொழி சொல் மாதிரி. வடமொழி சொல்லாக மாறுதுயா? இல்ல, வடமொழி உச்சரிப்பு. அதாவது வடமொழி உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து வடமொழி எழுத்தாளர்களால் உருவாக்கப்பட்டது. அது இப்ப தொல்காப்பியத்திலையும் சில வடமொழி சொற்கள் இருக்கிறது, திருக்குறளையும் வடமொழி சொற்கள் இருக்கிறது. அது முதல் குறள்லயே இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதினாலே அடியாகி போச்சு, அங்க அடியாகி போச்சு. அதனால எல்லா இடங்களிலுமே அந்த ஏதோ ஒரு சொற்கள் வடமொழி சொற்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இப்போ வடமொழியில கேங்கிறது 4 கே இருக்கு. இப்போ நம்ம கட்டடம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இடத்துல டன்னு சொல்றோம், அதே எழுத்த டன்னு சொல்றோம். இப்படி இந்த ஒரே எழுத்துடைய உச்சரிப்பு மாறுகிறத குறிச்சு தொல்காப்பியத்துல சில விதிமுறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கு விதிமுறைகள் இருக்கு, நடத்துவோம். இப்ப கட்டடம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, கட்டடம் அப்படின்னு இருக்கு, இது மண்டபம். இப்ப இந்த எழுத்தினுடைய இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுகிறதோ அதனுடைய ஓசையோடு தான் மற்ற எழுத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்ப கட்டடம் அப்படிங்கும் போதும் மண்டபம் அப்படிங்கும் போதும் இது கட்ட அப்படி வருது, இந்த ட அப்படி வருது, மண்டபம் ட. அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்துக்களுடைய ஓசைப்படிதான் சில இடங்கள்ல மாறிக்கொண்டே வருது. இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப வாசிங்க. கடல்
ஐயம். நீங்க வாசிக்கும் போது எப்படி தெரியுமா சில நேரம் வாசிப்பாங்க, சில பேர் வாசிப்பாங்க, எப்படி தெரியுமா வாசிப்பாங்க? கா த இல் கதல், கா த இல் காதல்ல வரணும். இப்ப ஆ எம் மா ஆமா, அம்மா, ஆ நீ சொல்றது அப்படி ஆ எம் மா ஆமா, அப்பதானே வருது. அப்ப என்ன செய்யணும்? இந்த ஆவ எம் மா அம்மா, ஆ எம்மான்னு சொல்லக்கூடாது, எம் மா அம்மா. அதே மாதிரி க த இல் கதல் இது வரும். கா த இல் காதல், கா த இல் காதல். இவன் சில பேர் எடுத்து கா தா இல் காதால், காதால், காதால் காதாலுங்க போடுறான் இதுமே. அப்ப உச்சரிக்கிற அதை சொல்லி தரேன் அது அடுத்ததுல முறைப்படி சிலபஸ் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கட்டடம் கட்டிட வேறுபாடு வேற ஒன்றும் இல்ல. கட்டக்கூடிய இடம் கட்டிடம், அடிக்கடிக்கு கட்டக்கூடிய இடம் கட்டடம். நீ ஒரு பிளாட் வாங்குறீங்க, அது கட்டிடம், கட்டிடம் கட்டிடம். அந்த கட்டிடத்து மேல ஒரு பொருளை வீடு அடுக்கி அடுக்கி கட்டுறீங்க, அது கட்டடம். அடம் என்றால் அடம்பிடித்தல், அடம் என்றால் அடுக்குதல். உங்க குழந்தை வீட்டுல எனக்கு அந்த பழுவும் தான் வேணும், எனக்கு அந்த 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 மிட்டாய் தான் வேணும் அடம் பிடிக்குதுல. அடம்னா எனக்கு அந்த மிட்டாய் தான் வேணும், எனக்கு அந்த மிட்டாய் தான் வேணும், எனக்கு அந்த மிட்டாய் தான் வேணும். அடிக்கடிக்க போகுதா? எனக்கு அந்த சைக்கிள் தான் வேணும், அந்த சைக்கிள் தான் வேணும், அடம் பிடிக்குதா? அடம் பிடித்தால் அடம் என்றால் அடுக்கி கொண்டே செல்லுங்கள், ஒரே மாதிரி அடுக்கி கொண்டே போகுது. அப்ப ஒரே மாதிரி அடுக்கி கொண்டே போகக்கூடிய கட்டடத்துக்கு பேரு கட்டடம் என்று பெயர். கட்டிடம் என்பது கட்டுவதற்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடம். கட்டுக்கூட்டல் இடம் கட்டிடம், கட்டுக்கூட்டல் அடம் கட்டடம். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில கட்டடம் கட்டிடம் இருக்கு. நிறைய சொற்கள் சொல்ல போறோம். அதுக்கான சூழ்நிலையிலே இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். மணி 9:58. ஆரம்பிச்சோமா சார்? ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ வந்து வாய் உதடு யார் பேசுறீங்க? பேரை சொல்லிட்டு வீடியோ கூட வாங்க சார். வீடியோ இப்போ முடியாத சூழ்நிலை. என்னுடைய பேர் வந்து டேனியல். நான் வந்து திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறேன். திருவனந்தபுரத்துல இருந்து. அதாவது இப்போ வந்து உச்சரிப்பை கற்றுக் கொடுக்கறதுக்கு உதடுகள்ல இருந்து சத்தம், தொண்டையில இருந்து சத்தம், அந்த உள் நாக்கின் அடிப்பகுதி நுனிப்பகுதின்னு சொல்லி ஒரு விளக்கம் வந்து இருக்கு இல்லையா? அதுல இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார், அடுத்த கிளாஸ்ல இருந்து. அதுதான் ஆரம்பிக்க போறேன். சரி சார். நீ முன்னால சொல்லிட்டீங்க, ஆல்ரெடி சிலபஸ்ல போட்டு வச்சிட்டேன். பயங்கொழி ஒளிச்சொற்கள் ப்ராப்ளம் வருது. அந்த 3 இது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பண்ணிடுவோம்யா, சொல்லிட்டீங்கல்ல. அதாவது ஆல்ரெடி என்னுடைய திட்டத்துல இருக்கிறது, நகர வேறுபாடுகள் இருக்குது, சொல்லிடுவோம். அடுத்து ஐயா ஒரு சந்தேகம். இல்ல உங்க பேரை சொல்லிட்டு சந்தேகம். கிரிஜா சொல்லுங்க சார். கட்டடம் இப்ப சொன்னீங்க இல்லைங்களா சார்? கட்டிடம்னா கட்டி முடித்த இடம், கட்டடம்னா கட்டி கொண்டிருக்கிற இடம்னு வராதுங்களா? அதாவது அது புனச்செய்தி பாப்போமா? அதுக்கு 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? கட்டி முடிக்க இல்ல கட்டிடம் சொல்லிட்டீங்க, கட்டடம் சொல்லிட்டீங்க. கட்டிடத்துக்கு நான் விரிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும், பரவாயில்லையா? கட்டிடம் சொல்லுங்க ஐயா. என்னது பேர் பாரத். இவங்க கேட்ட சந்தேகத்துல அந்த மணிமேகலை அப்படிங்கறத அதை இன்னும் முழுசா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கல. அதை முடிச்சிட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு பாக்குறேன். அத சந்தேகங்கள் அடுத்து போய்கிட்டே இருக்கிறதுனால கிளாஸ் வந்து ஆமா பரவாயில்ல. மாங்கிறது குரில்,
மாங்கிறது நெடில், நீ அப்படிங்கிறது குறில், இது நீங்கிறது நெடில். அப்ப மே அப்படி இங்க வந்து மே அப்படிங்கிறது குறில், அப்படிங்கிறது குறில், கா அப்படிங்கிறது நெடில், லை அப்படிங்கிறது நெடில். இந்த லை ல அப்படிங்கிறது குறில். எதுக்காக சொல்றேன்? இந்த ஒரு நிமிஷம். அப்ப இந்த நெடில் குறில் வேறுபாடு தெரிந்தால் மட்டும்தான் வாக்கிய பிழைகளை நம் சரியான முறையில உச்சரிக்க முடியும். அதையெல்லாம் நிச்சயம் தவிர்த்திடுவோம். அதையெல்லாம் தவிர்த்து எழுதுவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா நான் உருவாக்குவேன். அதனால நீங்க தைரியமா களத்துல இருங்க. இந்த இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடியவங்க அப்படியே மே மாசம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா சூப்பர். அது எப்படி வரப்போறியா வரப்போறியா தெரியல. அப்புறம் சில பேரை என்ன பண்ணிருக்கேன், நான் பணம் பெறாமலேயே இல்லை வகுப்புல நினைச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் நாளைக்கு என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணுமோ அனுப்பி வச்சுட்டு எனக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நான் மரியாதை சொல்றேன். நான் எல்லாம் உங்களுக்கு கேட்காம தான் நான் லிங்க அனுப்பிச்சு விட்டேன். எந்த விவரமும் நான் உங்களுக்கு அனுப்பலை, வெறும் லிங்கம் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதாவது காசு தொட்டு உள்ள வந்திருப்பாங்க. அவர்களுக்கும் என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற காலகட்டங்களில் நல்லதொரு நிலையில் தமிழை பின்பற்றி தமிழை போற்றி பாதுகாப்பதற்கான வாய்ப்பை எல்லாம் இந்த தமிழ் இணைய வழி இலக்கணம் மூலமாக நாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அதற்கு உங்களுடைய ஆதரவோடு இந்த வகுப்பு தொடங்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அறிமுக வகுப்பு பண்ணியிருக்கிறோம். அறிமுக வகுப்புலையும் ஒரு இலக்கணம் பார்த்துருக்கோம்ல, உண்மையா பையன்? கண்டிப்பாங்க, கண்டிப்பா ஐயா. அறிமுக வகுப்புலையும் ஆமா அறிமுக வகுப்புலையும் சிற்சில விஷயங்களை சிற்சில விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இனி பாருங்க, வேட்டை தொடரும், தமிழ் வேட்டை தொடரும். என்னென்ன கேள்வி கேட்கறீங்களோ அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லி தெரியும். கற்றறிந்த பெருமக்கள் நிறைய இருக்கிறீங்க உள்ள. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நீங்களே விளக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். புரிஞ்சா ஐயா? இந்த சந்தேகம் கேட்கறதுக்குன்னு தனியா ஒரு டயத்தை ஒதுக்கிட்டோம்னா நம்ம நடத்துற விஷயம் வந்து கரெக்டா போயிட்டே இருக்கும். நம்ம நடத்துற விஷயத்துக்குள்ளேயே நிறைய சந்தேகம் வர வர என்ன ஆகுது, நீங்க நடத்துற விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்படித்தாயா போகும் தமிழ் கிளாஸை பொறுத்த வரைக்கும். இப்படித்தான் சிலபஸ் நடத்த முடியாம போறது. பள்ளிக்கூடங்கள் நிறைய நடக்குது, இங்க மட்டும் இல்ல, பள்ளிக்கூடங்களே இது பெரிய தொந்தரவு எனக்கு. எவனா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. காலம் செத்துச்சு, அது போகும், நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால வந்து பார்ப்போம், முடிந்த அளவு சிலபஸ் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்போம். சிலபஸை முடிச்சேன்னா, சிலபஸை நான் சீக்கிரமா முடிச்சேன்னா நான் ஒழுங்கா நடத்தலைன்னு அர்த்தம். சிலபஸை நான் மே மாசத்துக்குள்ள முடிச்சிட்டேன்னா நான் ஒழுங்கா நடத்தலைன்னு அர்த்தம். நான் சிலபஸ் முடிக்காம மே மாசம் தாண்டி போச்சுன்னா நான் ஒவ்வொரு தலைப்பையும் சிறப்பாக நடத்துகிறேன் என்று எனக்கு சொல்லணும். சரிங்களா? சரி. தமிழ் அள்ளி பருக வேண்டும், அதை நிறைவேற்றி விடுகிறது உறுதியாகிவிட்டது ஐயா போட்டிருக்காங்க. தமிழ் அள்ளிங்கிற வார்த்தையில அதையும் தப்பு விட்டுருக்காங்க, அதே திருத்திடுவோம். தமிழ் அள்ளி இப்படித்தான் போட்டிருக்கல, அப்படியே போடல. தமிழ் அள்ளி நல்லா அழகான வார்த்தையில போட்டிருக்காங்க. தமிழ் அள்ளிங்கிற வார்த்தையை அற்புதமா போட்டிருக்காங்க. தமிழ் அள்ளி பருகுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று போட்டிருக்காங்க. மிக சிறப்பாக இருக்கிறது. இதுவரை வகுப்பை கவனித்து சிறப்பான முறையில் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் என்னுடைய இதயத்தை வளைத்து கைகளாக்கி நாதமாக்கி கீதமாக்கி வாக்கி தருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா. நன்றி. இரவு வணக்கங்கள் ஐயா. இரவு வணக்கங்கள். நன்றி ஐயா.